சலபாசனம். சலபாசனம்னா என்ன? சலபாசனா வெட்டுக்கிளி அப்படின்னு அர்த்தம். சலபம் அப்படின்னா வெட்டுக்கிளி. இந்த ஆசனம் செய்யும் போது ஒரு வெட்டுக்கிளி பறந்து போனா எந்த மாதிரியான ஒரு தோட்டத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும் இந்த ஆசனம். ரொம்ப அழகான ஆசனம். மேல அது செய்யும் போது மேல ஒரு டேல் மேல இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி அப்படியே பறந்து போற மாதிரி இருக்கும். அழகா இருக்கும் பாக்குறது. இதுவும் முதுகுத்தண்டு உடம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வரம். இது கண்டிப்பா பெண்கள் செய்யணும். இது செய்யலாம். அந்த 3 ஆசனத்துல ஒண்ணு மட்டும் கிடையாது, புஜங்காசனம் மட்டும் கிடையாது. பட் புஜங்காசனம் என்ன பலன் கொடுத்ததோ அதே பலனை சலபாசனம் கொடுத்துரும். அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. பேக் பெயினுக்கும் ஓகே ஆயிடும். இந்த கிட்னில ஸ்டோன் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் பெருசா இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கிட்னி சுருங்கி போயிருக்கு அப்படின்றவங்க இந்த சலபாசனம் நேரடியா கிட்னியை தான் ஸ்ட்ரென்த் பண்ணும். பாத்துங்க, டயாலிசிஸ் பண்ணவங்களுக்கு, பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சலபாசனம் ஒரு வரம். கிட்னி சுருங்கி போயிருந்தா சரியாகும், கிட்னில இருக்கிற ஸ்டோன் வெளியில வரும். அலாசனம் பண்ணானா தூள் தூளாயிடும், தூள் தூளாயிடும், மாவு மாதிரி ஆயிடும். அலாசனம் பண்ணானா கிட்னி ஸ்டோனை உடைக்கிறதுல கில்லாடி அலாசனம். அதெல்லாம் அதுக்கப்புறம் வரும். சரியா? அப்ப இந்த புஜங்காசனம் அடுத்தது சலபாசனம் போது வெட்டுக்கிளி ஆசனம். இதுவும் 30 × 2 times 30 seconds. இது எப்படி செய்யுது கவனி. 2 காலையும் ஒன்னா சேர்த்துறீங்க, 2 கையை என்ன பண்றீங்க முன்னாடி நீட்டுறீங்க. கவனிங்க சலபாசனம் பாருங்க சார். எழுந்து உட்காந்து இதை கவனிங்க. கிட்னி போனா சட்னி கூட வச்சு சாப்பிட முடியாது. இப்ப டாக்டருங்க என்ன சொல்லுவாங்க, கிட்னிங்கிறது ஒரு இருங்க செஞ்சிடலாம், செஞ்சுட்டு அப்புறம் சொல்றேன். கவனிங்க, இந்த கால் அதே மாதிரி புஜங்காசனம் பண்ணும்போது எப்படி பொசிஷன் வச்சோமோ அதே மாதிரி பொசிஷன் வச்சுட்டு அந்த கண்டக்கால் சேர்த்து வச்சுட்டு முட்டி சேர்த்து வச்சுட்டு இடுப்புக்கு கால் ஒன்னா 2 ஒன்னா சேர்த்துருவோம். கையை நீட்டுறீங்க. நீட்டிட்டு இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டவரல் உள்ள வச்சு மடிக்கிறீங்க. ஒரு கிரிப்புக்காக சொல்றேன். நீங்க கட்டவரல் வச்சாலும் சரி, வைக்கலாம் சரி, ஆனா ஒரு கிரிப் வேணும் இல்லையா, அதுக்காக நல்லா வச்சுட்டா கட்டவரல உள்ளங்கையில வச்சுட்டு இப்படி வச்சுட்டா நல்ல கிரிப் கிடைக்கும். 2 பக்கமும் அப்படி வச்சிடணும். வச்சுட்டு இந்த கையை பக்கவாட்டுல கீழே கொண்டு வந்துட்டு கவனிங்க, இந்த கால் கட்டவரல் இருக்கு இல்லையா, குத்தக்கால் வச்சு தொடைய தூக்குங்க. பாருங்க, குத்தக்கால் வச்சு தொடைய தூக்குறாரா, தூக்கிட்டு 2 கை என்ன பண்றோம், 2 தொடைக்கு 2 கை சப்போர்ட் பண்ணிடுறாரு. கட்டவரல் உள்ள வச்சு இப்படி வச்சுட்டாரு, 2 தொடைக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு திரும்ப கால் நகத்தை கீழே விட்டுறாரு. வஜ்ராசனம் போடும்போது எப்படி விடுறோமோ அந்த மாதிரி விட்டுறாரு. அதே மாதிரி 2 ஒன்னா சேர்ந்து இருக்கு. முட்டியில இருந்து கண்டக்கால இருந்து கணுக்கால இருந்து எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கு. இப்ப 2 கையை கொண்டு வந்து தொடைகள்ல வச்சுட்டாரா. இது எதுக்குன்னா இந்த கைய புஷ் பண்ணி தொடைய தூக்கிறதுக்கு தான். தூக்கணும் தொடைய. இப்ப உத்தான பாதாசனத்துக்கு மல்லாந்து படுத்துட்டு 40 டிகிரி தூக்கணும்ல, அதையே குப்புறப்படுத்துக்கிட்டு கைய சப்போர்ட் பண்ணி தொடைய தூக்கும் போது அதே 40 டிகிரி தூக்கணும். அப்படி தூக்கும் போது இந்த இடம் தான் இந்த மூலாதாரம் இங்கதான் 2 கிட்னி இருக்கு. அவரக்காய் மாதிரி இருக்கும், சின்னதா இருக்கும். மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்கும். ஸ்பைனல் கார்ட் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அவரக்காய் மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டம், இது மூலாதாரம், இந்த 2 கிட்னி, இது அப்படியே இந்த சிஸ்டம் அப்படியே சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிட்னி எல்லாம் நல்ல எனர்ஜி கிடைச்சிடும். கிட்னிக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுக்கும். கிட்னி எனர்ஜி ஆவறத ஒரே வாக்குல பாத்தீங்க, நல்ல எனர்ஜி கிடைக்கும். இது கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த டயாலிசிஸ் எல்லாம் பண்ணமானே உங்களுக்கு தோணும். இது எதுக்கு நம்ம தேவையெல்லாம் பண்ணிக்கணும்னு தோணும். சுருங்கி போன கிட்னி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுல இருந்து அந்த ஃபில்ட்ரேஷன் என்னது, அது என்னன்னு சொல்லுவாங்க, அத நெஃப்ரான். அதுதானே நெஃப்ரான் அமைப்பு. அது ஒரு ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கில மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்னிங்கிறது கழிவுகளை மட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்புங்கிறது மட்டும்தான் அவங்களோட கோட்பாடு, அவங்களோட விஷயமே. பட் அப்படி கிடையாது. இந்த விஷயமே வேற. இன்னும் கொஞ்சம் செய்ய வச்சுட்டு நான் ரொம்ப நேரம் படுத்துட்டு செஞ்சு பாத்துருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கை வச்சுட்டாரா, சின்ன வச்சிடணும். இந்த முகத்தை வாயை வச்சு அமைக்கூடாது. இந்த சின்ன தான் கேடும். நிறைய பேர் வாயை வச்சு அமைக்குன்னு பார்க்கவே கோராமையா இருக்கும்.
இந்த சின்ன இப்படி வச்சிடணும். இப்ப கை கரெக்டா பொசிஷன் வந்துட்டாரா? இப்ப என்ன பண்ணுவோம், அந்த கைய புஷ் பண்ணி தூக்கணும். தொடைய தூக்கி எவ்வளவு நீ இந்த காலை ரெண்டு எவ்வளவு தூரம் நீ தூக்கி காட்டுறியோ அந்த அளவுக்கு உனக்கு கிட்னி ஸ்ட்ரென்த் ஆகுன்னு அர்த்தம். கிட்னி படுத்துடுச்சு ஒண்ணுமே இல்லைன்னா காலை தூக்க முடியாது. காலை தூக்க முடியாது. கிட்னில எனர்ஜியே இல்லைன்னா பர்சன்டேஜ் போடுவாங்க இல்லையா, 50, 60, 70, 18 போடுவோம் பர்சன்டேஜ். அந்த 50க்கு கீழே பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னா காலை தூக்க முடியாது. நல்ல எனர்ஜி இருக்குன்னா எந்த அளவுக்கு தூக்கி காட்டோ அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். கிட்னில சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் குறைஞ்சி போச்சுன்னா தூக்க முடியாது. சரியா? ரெடி? இவரோட கிட்னி சார்ஜ் எப்படின்னு பார்ப்போம். ரெடி? அப். அப்பா. ரைட். கொஞ்சம் காலை சேர்த்து. அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இந்த இடம் பிரஷர் ஆகுதா உனக்கு? இந்த இடம் பிரஷரா இருக்கா? இங்க இந்த 2 இடம் தான் பிரஷர் அதிகமாகும். கிட்னி இருக்கிற பாயிண்ட் இது. ரிலாக்ஸ். திரும்ப கிராஸ். இது கண்டிப்பா லேடிஸ் செய்யணும். லேடிஸ்க்கான சிலபஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க வந்து உத்தான பாசமே வந்து வரமாட்டேது. குப்புரை பட்டு வேற வந்து காலத்தோட சொல்றீங்க. எங்க இருந்து இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க. இது கொஞ்சம் ஈஸியா செய்யலாம். பில்லோ எடுத்து வச்சுட்டா செய்யலாம். ஒரு 4 பில்லோ எடுத்து வச்சுட்டு காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டு 4 5 பில்லோ வச்சுட்டு காலத்துக்கு மேல வச்சு உங்களுக்கு மேல வந்துருச்சு இந்த கால். இல்லைன்னா ஒரு ஸ்டூல், அந்த சேர் இருக்கு இல்லையா, அந்த சேரை போட்டு காலத்துக்கு மேல வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். தூக்க முடியலன்றவங்களுக்கு. தொடை பெருசு பெருசா இருக்கு அப்படின்னா சிங்கிள் லெக் கூட தூக்கி செய்யலாம். சிங்கிள் லெக் காட்டி தூக்கி செஞ்சு காட்டு. சிங்கிள் லெக் அப்படியே வச்சுட்டு சிங்கிள் லெக் மட்டும் ஒரு காலை மட்டும் தூக்கி காட்டு. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 கால் தான் சேர்த்து தூக்க முடியலன்னும் போது சிங்கிள் லெக்னா உங்களுக்கு ஈஸியா. லேடிஸ் சொல்றேன். இந்த மாதிரி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு 2 காலையும் நீங்க தூக்கி செய்ய பிராக்டிஸ் வந்துடணும். இது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா சரியாகணும், அவ்வளவுதான். அது எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். சிங்கிள் லெக் தூக்கி செஞ்சா தப்பு எல்லாம் கிடையாது. லேட் ஆகும், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு 30 செகண்ட், அதுக்கு ஒரு 30 செகண்ட், திருப்பத்துக்கு ஒரு 30 செகண்ட், அதுக்கு ஒரு 30 செகண்ட் லேட் ஆகும். 1/2 மணி நேரம் நம்ம எடுத்து 1 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா தொடர்ந்து செஞ்சிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். 2 காலையும் நீங்க உங்களால் தூக்கி செய்ய முடியும். சரியா? ஸ்பைனல் கார்டு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற விஷயம் இதெல்லாம் சரியாகும். டிஸ்க் ஸ்லிப்பா இருக்கு சரியாகும். கிட்னிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யோகாசனம் சலபாசனமா. கவனிங்க, சலபாசனமா கிட்னி அப்படின்னு அர்த்தம். மறக்காதீங்க. கிட்னி ப்ராப்ளமா சலபாசனம் செய் அப்படின்னு அர்த்தம். சொட்டு சொட்டா போது சிறுநீரக கோளாறு எழுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா? சிலர்லாம் சிறுநீரக கோளாறு இருக்கு, அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பெயின் இருந்துனே இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் ஊசி குத்துற மாதிரி குத்துது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்னி வந்து எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கிட்னி சுருங்கி இருக்கு அப்படின்னா எனர்ஜில அர்த்தம். நீங்க வாட்டு சலபா செஞ்சுனே வாங்க. 1 வாரம் 2 வாரம், அதிகபட்சம் ஒரு மண்டலம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு மண்டலம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒரு மண்டலம் 48 நாள். 48 நாள்ல உங்க கிட்னி வந்து எனர்ஜி ஃபுல் சார்ஜ் ஆயிடும். சரியா? அதுக்கு போய் டயாலிசிஸ் எல்லாம் தேவைப்படாது, தேவையே இல்லை. தேவையில்லாத விஷயம். தண்ணி நிறைய குடிக்கணும். கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகணுமா? கிட்னிக்கு தேவையான சத்து என்ன தெரியுமா? எந்த சத்து தான் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் சொல்லுங்க? உப்பு சத்து தேவை. உப்பு சத்து இருந்தாதான் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா கிட்னில உப்பு இருக்குன்றோம், அது படிஞ்சிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, உப்பு நீங்க நாக்குக்கு சுவையா சாப்பிட்டு கிட்னில அந்த நெஃப்ரான்ல அந்த அந்த உப்பு சத்துக்கள் படிஞ்சிடுச்சு. அதனால வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல, அப்படியே நின்று போச்சு, ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆனா உப்பு சத்து கிடைச்சா கிட்னி என்ன ஆயிடும்? ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப உப்பு சத்து எப்படி கொடுத்தா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும்? இதுக்கப்புறம் வரப்போகுது பாருங்க. அதுக்கு தனியா ஒரு பயிற்சி இருக்கு. என்ன பயிற்சி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இந்த உடம்பு ஒட்டு மொத்த நோய்களையும் வாரி சுருட்டி தூக்கி அடிக்க போகுது. ஒட்டு மொத்தம். அது பிபி இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், தயாராயிடணும். பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. இங்க தூங்குறாங்க பாருங்க.
என்ன தெரியுமா இருக்கும்? மண்ணீரில் போனவங்க தான் தூக்கி நிற்பாங்க. அதான் அதை வேலை பண்ணிக்கிறாங்க. மண்ணீரில் வீக் ஆயிடுச்சுன்னா அப்படியே தூங்கினே இருப்பாங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு தூக்கம் வருதா, சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தம். 10 மணிக்கு மேல 11 மணிக்குலாம் தூக்கம் வருதுன்னா, காலையிலேயே தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு சுகர் ஸ்டார்ட் ஆயிடுன்னு அர்த்தம். பாத்துங்க, மண்ணீர் வீக் ஆனாலும் அப்படியே சோம்பலா இருக்கும், தூக்கம் வரும். நான் கவனிங்க, உங்களுக்காக பேசிக்கிறேன், கவனிங்க. போச்சு, எங்க சொன்னே போச்சு. இல்ல நான் ஆமா, அந்த அந்த கிட்னி ஃபங்க்ஷனை வந்து துரிதப்படுத்தும். உப்பு சத்து கிட்னிக்கு தேவை. உப்பு நீங்க சாப்பாடுல கொட்டி கொட்டி ருசியா நாக்குக்கு சுவையா நீங்க சாப்பிடும்போது உப்பு படிஞ்சிடும் கிட்னில. அப்போ அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் சரியாகாம போயிட்டு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடும். சரியா, கிரியேட்டின் அதிகமாயிடும். பிளஸ் வந்து அந்த கிட்னியே ஃபங்க்ஷன் ஆகாம ஸ்ட்ரகிள் பண்ணிடும். அப்ப உப்பு சத்து கொடுக்கணும். உப்பு சத்து கொடுத்தீங்கன்னா கிட்னில அழுக்கெல்லாம் வெளில வரும். எப்படி உப்பு சத்து கொடுத்து கிட்னில அழுக்கெல்லாம் வெளில எடுக்குது? தலையில இருந்து கால் வரைக்கும், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர், ஸ்பிளீன். யாரு அந்த புண்ணியமா? கை தட்டுங்க அவருக்கு. கிரியா அப்படிங்கிற மாயாஜாலம். ஹார்ட் பாருங்க, ஹார்ட்ல ரத்த குழாய் சுருங்கி இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன் சரியா இல்ல, ரத்தம் பம்ப் பண்ணி மேல ஏறல. அப்புறம் ஹார்ட்ல எட்டனா சைஸுக்கு ஹோல்ஸ். அப்புறம் வந்து கிட்னில ஒண்ணுமே இல்ல, எனர்ஜி இல்ல. கிட்னி 2 கிட்னியும் படுத்துடுச்சு. டாக்டர் கை விட்டாரு, போய் சேரதான் போறாரு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. மண்ணீர்ல ஒண்ணுமே இல்ல, ஃபேட்டி லிவரா இருக்கு, லங்ஸ்ல அழுக்கு இருக்கு, மூளை வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல, மூளையே வேலை செய்ய மாட்டேது, கிறுக்கு புத்தியா இருக்கு, மந்த புத்தியா இருக்கு, முடி கொடுது, ஸ்கின் பிரச்சனை, ஒபிசிட்டி, யூட்ரஸ் ப்ராப்ளம், செமன் பிரச்சனை. ஒட்டு மொத்தமா உங்க அப்ளிகேஷன் எடுத்து பார்த்து என்ன பயிற்சி கொடுத்தா சரியாகும்னு சொல்லி ஒரு பயிற்சி எடுத்துட்டேன் நான். இதை கொடுத்தா அடிச்சு தம்சம் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த மாதிரினா இந்த மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்ப கிடைக்குன்னா, தனி சப்ஜெக்ட் இருக்கு தனியா. யோகால மருத்துவ டாபிக் தனியா கொண்டு போவோம். இப்ப யோகா சாஸ்திரத்துல யோகா கொண்டு போயிடுறோம். யோகா செஞ்சு 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 அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி கொண்டு வந்துடணும், ஓரளவுக்கு உடம்ப வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மருத்துவ டாபிக் நான் கொண்டு வந்து அதை பயிற்சியை உங்களை செய்ய வைப்பேன். தனியா நம்ம வெளியில போகணும், இங்க கிடையாது. எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ண போறோம்? பிக்னிக் போறோம் ஒரு நாள் தனியா. இந்த மருத்துவ டாபிக் வந்து கொண்டு வரும்போது உங்க ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்தது. அதுக்கு முன்னாடி எதை செய்யணும்? நீங்க யோகாவை விடக்கூடாது. இதை செஞ்சு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை கிரியா கொண்டு வர முடியும். ஒரு 15-20 வாரங்கள் கடந்ததுக்கு அப்புறம் தான் வரும் அந்த கிரியாலாம். அதுக்கு இந்த 15-20 வாரங்கள்ல என்ன பண்ணிடணும்? நீங்க யோகாசனம் பண்ணி, பேரிக் சாப்பிட்டு, இதெல்லாம் சாப்பிட்டு சரி பண்ணி யோகா செஞ்சு ஸ்ட்ரென்த் ஆக்கி வச்சுக்கின்னு பிபியும் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அல்சரும் ஓரளவுக்கு கியூர் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன, யாராருக்கு என்னென்ன விஷயம் பிக்ஸ் பண்ணிட்டு அழகா ஒரு நாள் தனியா கூட்டு போயிட்டு வெளியில இந்த கிரியாலாம் எடுத்து கொடுத்து செய்ய இருக்கும்போது ஒரு 4-5 வாரத்துல ஆள் என்ன மாறி இந்த மாதிரி மாறுறீங்க மட்டும் பாருங்க. தீபா வந்து பாப்பாவை மாறும், மத்தளம் தொத்தலமா இருக்குது, சதை போடும், பிம்பிள்ஸ் கொட்டி போயிடும், முடி கொட்டுற பிரச்சனை சரியாயிடும், இந்த பால் சுருக்கி போனது சரியாயிடும், கிட்னி 2 ஒண்ணுமே இல்ல சட்னியா இருக்குது சரியாயிடும், லங்கு ஃபுல்லா சளி நிக்கோடி கிளியர் ஆயிடும், லிவர் ஃப்ரெஷ் ஆயிடும், ஃபேட்டி லிவர் கரைஞ்சிடும், கண்ணு சரியாயிடும், முடி கொட்டுற பிரச்சனை சரியாயிடும், ஸ்கின் சரியாயிடும், மன அழுத்தம், மன உளைச்சல் இருக்கு, தூக்கம் இல்லை, எல்லாத்துக்கும் கிரியாதான். அப்படிப்பட்ட ஒரு மாயாஜால, அதுதான் மாயாஜாலம். நான் ஒண்ணு மாயாஜாலம் பண்ண போனேன், அதுதான் பண்ண போகுது மாயாஜால வித்தியை. சரியா? அதெல்லாம் செய்யற அளவுக்கு தகுதியான ஒரு உடம்ப தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிக்காம நீங்க அங்க வந்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஏட்டில் எழுதிதான் இருக்கும். சும்மா ஒரு நாலேஜா தான் இருக்கும் கண்டி, அது பயனுள்ளதா இருக்காது. புரியுதா? எல்லாம் செஞ்சு தயாராயிடணும். பயிற்சி இந்த ஒரு 4 மாசமோ 5 மாசமோ எல்லாம் செஞ்சு யோகாலாம் செஞ்சு ரெடியா இருக்கிறேன், ஃபிட்டா இருக்கிறேன், என் பிபி நார்மல் ஆயிடுச்சு, அல்சர் நார்மல் ஆயிடுச்சு, பேக் பெயின் சரியாயிடுச்சு, ரெடி, கிரியாவுக்கு ரெடி அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் நான் டேட் பிக்ஸ் பண்ணுவேன். பண்ணலாம்ல? அது வரைக்கும் நீங்க எதுவும் செய்யாம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்காம கிரியாவை கொண்டு வர முடியாது. ஏன்னா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் எழுதி கொடுத்துறீங்க, அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது எனக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, உங்களெல்லாம் எடுத்து வச்சுன்னு சரி பண்றது. ஆனா கண்டிப்பா சரி பண்ணி தான் வெளில போவீங்க. அதுக்கான நுணுக்கங்கள் டெக்னிக் எல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துருவேன்.
அது எல்லாம் உங்களுக்கு செட்டில் ஆகணும். நீங்க செட்டில் ஆகி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதான் அந்த கிரியா விஷயம் கொண்டு போயிடும். சரியா? டாக்டருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிட்னி அதை சொல்ல வந்துதான் சொல்லிருவாங்க. கிட்னிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபில்ட்ரேஷன், ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரு தியரி. ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, சிறுநீரகம் என்பது கழிவுகளை மட்டும் வெளியேற்றக்கூடிய உறுப்பு அல்ல. சிறுநீரகம் என்பது தன்னை போன்று இன்னொரு ஜீவனை படைக்கும் ஆற்றல் வாய்ந்த சக்தி பெட்டகம். சொல்றது புரியுது இல்லையா? தன்னை போலயே இன்னொரு ஜீவனை வீரியத்தோட பலத்தோட ஆற்றலோட படைக்கிறதுக்கான ஒரு ஆர்கன் தான் கிட்னி. நோய் இல்லாத ஆரோக்கியமான திடகாத்திரமான நல்ல ஹைட்டா நல்ல வெயிட்டா ஹெல்த்தியா ஸ்ட்ராங் பாடியோட ஒரு குழந்தை பெற்றெடுக்கணுமா, அதுக்கான எனர்ஜி மொத்தம் எங்க இருக்கு? கிட்னில வச்சுக்கிறான் கடவுள். ஆனா அந்த கிட்னி வந்து எப்படிலாம் பாழ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படிலாம் பாழ் ஆகுது? ட்ரிங்க்ஸ்ல மொத்தம் காலி. அது நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க அந்த தன்னை போன்று இன்னொரு ஜீவனை படைக்கும் ஆற்றல் வாய்ந்த ஒரு சக்தி பெட்டகம்னா, அப்போ உங்களுக்கு என்ன திங்கிங் வருதுன்னா, அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அந்த விந்து நீர் வந்து கிட்னில இருந்து தான் வருதா? விந்துங்கிறது இங்க இருந்து வரும். அதோட விஷயம் எங்க இருக்கு? மூளைதான் விந்து. புரியுதுதான் சொல்றேன். அந்த சக்தி விந்து நீருங்கிறது ஒரு திரவம். கண்ணுல பாத்துலாம், வெள்ளையா இருக்கும், சளி போல ஒரு திரவம். ஆற்றல், ஒரு ஃபோர்ஸ், ஒரு சக்தி நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிணத்துல ஒரு பம்பு செட்டு, அந்த ஹெச்பி பவர் சொல்றோம் இல்லையா, இந்த 1 HP 2 HP 3 HP அந்த மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர்ல இருந்து அந்த 1 HP மோட்டர்ல இருந்து இந்த தண்ணி இறக்குதுன்னா எங்க வந்து விழுந்து பாருங்க. 2 HP மோட்டர்ல இருந்து தண்ணி பம்பு செட்ல தண்ணி வந்து இறக்குதுன்னா எவ்வளவு தூரம் வரும் பாருங்க. 5 HP மோட்டர்ல தண்ணி வந்து இறக்குதுன்னா எவ்வளவு தூரம் வந்து விழுந்து பாருங்க, எவ்வளவு ஃபோர்ஸ் வரும் பாருங்க. அப்ப அது வந்து எனர்ஜி, ஒரு ஆற்றல் தானே சொல்றீங்க, ஒரு ஆற்றல் தானே. அந்த மாதிரி விந்து சக்தி, விந்து நீருங்கிறது ஒரு திரவம். ஆனா அந்த விந்து நீரோட சக்தி, ஆற்றல்னு சொல்றோம் இல்லையா, அந்த எனர்ஜி எல்லாம் எங்க போய் சேவ் ஆகும்னா, இந்த மூளையில, கிட்னில, ஹார்ட்ல, லங்ஸ்ல எல்லாத்துலயும் போய் சேவ் ஆகும். ஏன்? இந்த உடம்பு முழுக்க சேவ் ஆகும். நீங்க முக்கியமா மூளையிலயும் கிட்னிலையும் சேவ் ஆகும். எல்லா நோயும் சரி பண்றதுக்கான ஆற்றல் விந்து நீர். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நோயும், அது பிபியா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், ஆஸ்துமா இருக்கட்டும், மூட்டு வலியா இருக்கட்டும், முடிக்கொட்ட பிரச்சனை இருக்கட்டும், கண்ணு பிரச்சனை இருக்கட்டும், யூட்ரஸ் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த நோயா இருந்தாலும் சரி பண்றதுக்கான ஆற்றல் விந்து சக்தி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த மருத்துவத்தால எந்த மருந்தாலும் சரி பண்ண முடியாது. எவன் ஒருவனுக்கு விந்து நீர் பலமாக உறுதியாக சக்தி வாய்ந்ததாக மாறுகிறதோ அவர்கள் நோய்கள் வந்து அடியோட தொலைத்து செய்யப்படும். இவ்வளவு பெரிய உண்மையை வந்து எவனும் சொல்ல மாட்டான், நான் சொல்லிட்டேன். நீ விந்து சக்தியை பலப்படுத்தாம சக்கரை வியாதிக்கு நீ வண்டி வண்டியா வாங்கி மருந்து தின்னு ஒரு தயிரும் கடைய முடியாது. ஒரு தயிரும் கடைய முடியாது. சுகர் பிபிக்காக மாத்திரை வாங்கி சாப்பிடு, 10 பைசா புரிதல் கிடையாது. அப்ப இதெல்லாம் எப்படி சார் சரியாகிறது? விந்து சக்தியை நீங்கள் பலப்படுத்தி விட்டால், திடப்படுத்தி விட்டால், நோய்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை நீங்களே அனுபவத்துல புரிஞ்சுட்டீங்க. ஆனா செக்ஸுவல் கான்டாக்ட் பண்ண மறுநாளே சுகர் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, சர்க்கரை வியாதி இருக்கவங்க போய் பாருங்க, முன்னாடி செக் பண்ணிடுங்க, செக்ஸுவல் கான்டாக்ட் பண்ணுங்க, போயிட்டு மறுநாள் செக் பண்ணுங்க, அப்படியே தாறுமாறா எகிறோம். அப்ப இதுதான் பலம், அதை பலப்படுத்தணும். அப்ப சில பேர் பண்ணக்கூடாதுலாம் சொல்ல வரல. அதுல ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு இல்லற தர்மம், இல்லற ஒழுக்கம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நோய்கள் இல்லாம காப்பாத்திக்க முடியும். எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம், ஆதாரம் குண்டலினி மாயாஜாலம். என்ன மாயாஜாலம்? குண்டலினியின் மாயாஜாலம். கண்ணு மங்களா தெரியுது, குண்டலினி. கை உதறது, குண்டலினி.
ஞாபகம் வச்சுக்க முடியல குண்டலினி, முடி கொட்டுது குண்டலினி, நீ எதை வேணாலும் சொல்லு, முட்டி வலிக்குது குண்டலினி, நீ எதை வேணாலும் சொல்லிக்கோ. எந்த நோயை சொன்னாலும் குண்டலினி சக்தியோட பாதிப்பை தான் நீங்க நோயா பாக்குறீங்க. ஆனா இந்த உண்மையை சொல்லாம இத சொன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க. ஒரு கட்டுப்பாடு. இப்போ அந்த ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், குருமாரெல்லாம் நான் சொல்லுவாங்க, ஒரு யோகா ஒரு ஆசிரமம் வச்சு நடத்தும் போது பிரம்மச்சரிய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பிரம்மச்சரிய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு பிரம்மச்சரிய கட்டுப்பாடு என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கும்போது கூட நீங்க இன்டர் கோர்ஸ் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொன்னாலும் தான் அவங்களாம். ஒரு பெண் விருப்பப்பட்டானா அந்த நேரத்துல நீங்க இன்டர் கோர்ஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, நோயெல்லாம் வராது. அது சயின்டிபிக்கா இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணவே இல்லை. ஜன்னி வச்சு சாவுன்னு தெரியாதா? ஒரு பீரியட்ஸ் இருக்கிற பொண்ணு அந்த செடி பக்கமா போட்டேன், துளசி செடி இல்ல அந்த மிளகாய் செடி, கீரைங்கெல்லாம் விளைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பக்கம் சும்மா நடந்து போட்டேன், எல்லாம் செத்து போயிடும். தெரியுமா தெரியாதா? துளசி செடி செத்து போயிடும். சும்மா நடந்து அங்க இருக்க துளசி செடி நடந்து போனாலே துளசி செத்து போயிடும், கீரைங்கெல்லாம் செத்து போயிடும், மிளகாய் செடி செத்து போயிடும். விஷம் ஆயிட்டா, பாய்சன் ஆயிட்டா. அந்த நேரத்துல நீ 3 நாள் விஷம் ஆயிட்டா, நீ அப்ப இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாம் விருப்பப்பட்டாங்கன்னா. இத கேட்டவன் எத்தனை பேர் இந்த வேலையை பண்ணிருப்பான், அவன் லைஃப்ல என்ன இருக்கு, எவ்வளவு பெரிய நோயெல்லாம் வந்திருக்கு தெரியுமா? நோயை உருவாக்கி மாபெரும் பொருளாதார கட்டமைப்பு, வருமானம் ஈட்டுவதற்காக எல்லா வேலையும் நடக்குது. எல்லா வேலையுமே அதான். நீங்க தப்பிச்சுக்கிற வழியை பாருங்க. ஒழுங்கா ஒரு சாஸ்திரத்தை, ஒரு கலையை முழுசா கத்துக்கிட்டு ஒரு கட்டுப்பாடோட ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழணும். செலவு பண்ணா மன உளைச்சல் அதிகமாகும். வல்லார ஒருத்தர் மட்டும் தான் பண்ண முடியுது, வேற யாரும் பண்ண முடியல. ஒரு முறை கூட தாது வெளியேற்ற வரும், ஒரு முறை கூட. விந்து எப்படி இருக்கும் தெரியுமா? முதல்ல ஒரு ஆண் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அந்த விந்து நீர் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சந்தன கலர்ல இருக்கும், சாண்டல் கலர்ல இருக்கும், குவாலிட்டியான விந்து. அந்த மாதிரி மாத்தணும். தண்ணி மாதிரி சுட்டுது, நீட்டு போய்க்குது, நொறையா வருது, ஸ்மெல் வருதுன்னா என்ன அர்த்தம்? மொத்தம் போய்க்குதுன்னு அர்த்தம், அட்டுவம் பண்ணி வச்சுக்கிறான்னு அர்த்தம். விந்து பலம் அதிகமாயிடுச்சுன்னா நோய் சரியா பார்க்க முடியும். அந்த வள்ளலாரோட உடம்புல உங்க உடம்புல ரத்தம் ஓடுதுன்னா வள்ளலார உடம்புல ரத்தம் ஓடாது, விந்து தான் ஓடும். ஒரு மூளை அந்த விந்து வெளியேற்றது கிடையாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு, அப்படி ஒரு பயிற்சி. அவர் உடம்ப இப்படி அந்த துணி இப்படி திறந்து காமிச்சாருன்னா அப்படியே கண்ணு கூசும், பார்க்க முடியும் உங்களால. 1000 வாட் பல்பு மாதிரி இப்ப இந்த 20 வாட்ஸ் பல்புக்கே கண்ணு கூசு. அவர் ஒரு 10,000 வாட்ஸ் பல்பு அவரு. அப்படி அந்த துணியை அப்படி திறந்து உடம்ப காமிச்சாருன்னா அப்படியே கண்ணு கூசும், பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஃபோர்ஸ், அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு லைட் அவரு. என்ன காரணம்னா அவர் அந்த விந்துவை செலவே பண்ணாம அந்த கட்டுப்பாடோட இருந்து அதுக்குன்னு சரியா சில பயிற்சி எல்லாம் செஞ்சு அதை ஆற்றலா மாத்திட்டார். ஆற்றலா மாத்தி என்ன பண்ணாரு, அப்படியே பஞ்சபூத்துல கலந்துட்டாரு. அது என்ன பண்ணாருன்றதெல்லாம் பெரிய சயின்ஸ், பெரிய ரிசர்ச் பண்ற வேலை. அதெல்லாம் செலவு செய்ய வேண்டிய இடத்துல செலவு செய்யணும், செலவு பண்ணக்கூடாதுன்னா அதை கட்டுப்பாடே வச்சுக்கணும். அதான் நம்மளோட இருப்பு, நம்மளோட வரவு. செலவு அதிகமா போச்சுன்னா முடிஞ்சது கதை. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் 90 முடிஞ்சு போச்சு. நோய்கள் வந்துடும். சரியா? அதனால கொஞ்சம் இருக்கிறவங்க தக்க வச்சுக்கோங்க, இல்லாதவங்க பூஸ்ட் பண்ணிக்கோங்க. பூஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நோய் இல்லாம தப்பிச்சிக்கின்னு அப்படியே போலாம். தேவையான இடத்துல செலவு பண்றியா லிமிட்டா அதோட நிறுத்திக்கணும். சரியா? அதாவது மருத்துவர்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே 5%, 1%, அதிகபட்சம் 5% தான். இப்போ ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை வருதுன்னு சொல்றான்னா அவன் சொல்ற காரணம் என்ன? பைக் ஓட்டுற, நின்னுனே இருந்தா கண்டிப்பா பேக் பெயின் வரதான் செய்யும். உண்மைதானே அது? இப்ப 8 மணி நேரம் 10 மணி நேரம் நான் நிக்கிறேன், வரதான் செய்யும். அது போயிட்டு புஜங்காசனம் பண்ணா ஓடி போயிடும். இது உண்மைதான். ஆனா பேக் பெயின் வருது அப்படின்னா மிக 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 முக்கியமான காரணம் நின்னுனே இருந்தா பேக் பெயின் வரும், உட்காந்துனே இருந்தா பேக் பெயின் வரும், பைக் ஓட்டினா பேக் பெயின் வரும். சரி, ரைட்டு, இதெல்லாம் உண்மை. 5% இல்ல அதிகபட்சம் 10%. நீங்க என்ன பண்ணணும்? டாக்டர் சொல்லக்கூடிய காரணங்கள்ல 1-5% முடிச்சிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல கொண்டு போக கூடாது. மீதி 90-95% இருக்கு இல்லையா, அது என்ன காரணம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சுன்னா பேர் உண்மைகள் புரியும், இதெல்லாம் புரியாது. அப்போ முதுகுத்தண்டு வரத்துல பிரச்சனை வருதுன்னா
முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை வருதுன்னா 5% டாக்டர் சொல்ற காரணங்கள், மீறி 95% உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இல்லற ஒழுக்கம் இன்மை. அவ்வளவுதான். இவ்வளவு வேற என்ன காரணமா இருக்குது? இல்லறத்துல ஒழுக்கம் இல்லாம இருக்கும்போது, தாறுமாறான விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா பேக் பெயின் வரும். அதுவும் லம்பர்ல தான் பிரச்சனை வரும். இதுதான் பேருண்மை. அப்ப மேஜரா இருக்கிறத நம்ம கையில எடுக்கணும். இதெல்லாம் காரணங்கள் கிடையாது. யாரு டாக்டர் சொல்ற ரீசன் கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், மருத்துவர்களுக்கு சூட்சமம் தெரியாது. புரிஞ்சுக்கோங்க, சூட்சமம் தெரியாது. பஞ்சபூதங்களை பத்தி தெரியாது, இயற்கையை பத்தி தெரியாது, இந்த உடம்பின் சக்தி மையங்களை பத்தி தெரியாது. அப்படி தெரியாத ஒருத்தவன் நோயை எப்படி சரி பண்ணுவான்? நோய் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணுங்க. இது ஒரு ஹார்ட்வேர், ஒரு மாமிச மலை, எலும்பு, நரம்பு, சதை, மாமிசம் அப்படின்னு இருக்குது, ரத்தம் அப்படி இருக்கு. இது ஹார்ட்வேர். இந்த உடம்பை இயங்குறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு இருக்கும். இந்த ஹார்ட்வேரை தான் இந்த உடம்புக்கான அப்பா அம்மா கொடுத்தாங்க. இந்த உடம்பு கொடுத்தாங்க இல்லையா, அவர் அப்பா அம்மா, ஒரு ஜோடி. இந்த உடம்புக்கான ஹார்ட்வேர் கொடுத்தது ஒரு தாய் தந்தை, ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்து ஹார்ட்வேர் கொடுத்தாங்க, இந்த உடம்பு கொடுத்தாங்க. ஆனா இந்த உடம்புக்குள்ள இருந்து இதை ஈக்கிட்டு இருக்க இந்த உடம்ப, இதுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் யாருது? அவங்க அப்பா அம்மாவதா? நான் சொல்றது புரியுதா? இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த ஆத்மா இந்த உடம்ப ஈக்கிட்டு இருக்கு. இதுக்கான இந்த உடம்பு வச்சுன்னு இந்த உடம்புக்கான பாவ புண்ணியங்களை இந்த ஒரு ஆத்மா பாவப்படுத்த அனுபவிக்கணும். என்ன தேவை? என்ன இருந்தா அனுபவிக்க முடியும்? உடம்புன்னு இருந்தாதான் அந்த ஆன்மாவுக்குரிய பாவ புண்ணியங்களை அனுபவிக்க முடியும். அப்போ இந்த உடம்ப யாரோ ஒரு தாய் தந்தையர் இந்த கொடுத்துட்டாங்க, இது ஒரு ஹார்ட்வேர் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஹார்ட்வேருக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேர் யாருக்கு சொந்தமானது? அந்த அப்பா அம்மா கொடுத்த சாஃப்ட்வேர். அது இந்த உடம்புக்கான ஆன்மாவோட விஷயம் அது. அப்ப இந்த ஆன்மா அப்படிங்கிறது உங்க பொண்ணு, உங்க பையனா? சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா? இந்த உடம்புக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மா உங்களுதா? இந்த அப்பா அம்மாவுக்கு சொந்தமானதா? அப்ப இது யாரு? இது யாருன்னு கேக்குறேன். நீ என் பையன் சொல்றது எதை சொல்ற? இந்த உடம்புக்கான ஆன்மாவை சொல்றியா, இல்ல இந்த உடம்பு சொல்றியா? இந்த உடம்பு தான் சொல்ற. இந்த உடம்பு தூக்கி மண்ணில் போட்டு பதிக்க போறியே, அப்புறம் எப்படி நீ உந்துன்ற? அதை தானே போற ஒரு நாள். அப்புறம் எப்படி இது உந்துது? யாருக்கும் யாரும் சொந்தம் கிடையாது. யாரும் சொந்தம் கிடையாது. எல்லாரும் அந்த கர்ம வினைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பந்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர்களுக்கு ஒரு பயணம் இருக்கு, வாழ்க்கை பயணம் இருக்கு, ஆன்மாவின் பயணம் இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு போயிட்டு வாழ்ந்து முடிச்சு மோட்சம் அடைந்து இருக்கோ அப்படிதான் போகுது. அப்படி போகும்போது சில உறவுகளுக்கு, கர்மாவுக்கு ஒரு உறவுகளை சேர்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த வினையை அனுபவிச்சுட்டு பாவ புண்ணிய துன்பங்களை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அப்ப யாருக்கும் சொந்தம் கிடையாது. எதுக்கு அழுதுங்கிறீங்க? உங்க பொண்டாட்டி கிடையாது, உங்க புள்ள கிடையாது, உங்க அப்பா கிடையாது, உங்க அம்மா கிடையாது, உங்க பொண்ணு கிடையாது, உங்க பையன் கிடையாது. யாருக்கும் சொந்தம் கிடையாது. புரிஞ்சுதா? அப்ப என்ன செய்யணும்? கடமையை செஞ்சுட்டு போ. என் பையன் இது இல்லை, எதை போ மாதிரி போடா, போய் போடா, என் பையன் இல்லை, நீ போடா. அப்படி கிடையாது. அந்த கடமையை செய்யுது, அந்த உடம்புக்கான விஷயம் கடமையை செய்யுது. அவன் பாவ பண்ணி அவன் விஷயம் என்ன அனுபவிட்டு இருக்கோ அதை அவன் அனுபவிக்க போறான். இது நீ என்ன போய் பண்ண முடியும்? நீ என்ன அப்படி மலையை திருப்பிட்டு போறியா? ஒரு துரும்ப கூட நவுத்த முடியாது உங்களால, தெரியுமா? அது நீங்க தான் சூரியனை ஒதுக்கி வைக்கிறீங்க, நீங்க தான் சூரியனை மறைய வைக்கிறீங்க, நீங்க தான் நிலா உருவாக்குறீங்க, நீங்க தான் காத்த பண்றீங்க, எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. ஏன் உங்க தலை மண்டையில தயிர் முளைக்குது, அந்த தயிரை முளைக்காம எடுத்துருங்க பாக்கலாம். நீங்க உங்களை கேட்டுதான் முளைக்குது. அது இஷ்டம் தானே? சாப்பிட்டா ஜீரணமாவது, அது இஷ்டம் தானே? உங்க இஷ்டமா? உங்களால ஒரு துரும்பு கூட எடுத்து போட முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாம் நான் செஞ்சேன்னா சிமுருன்னு அர்த்தம், ஆணவத்துல பேசணும்னு அர்த்தம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கெல்லாம் அவங்ககிட்ட நூல் இருக்கு, நீங்கெல்லாம் ஒரு பொம்மை. அந்த நூலை பிடிச்சி ஆட்டானா அவன் என்ன கேரக்டர் இந்த நூல் நடிக்க வந்தியா? நடிக்க தானே வந்த. நடிக்க வந்தியா? என்ன நடிக்கணும்னு நடிச்சுட்டு போயிட்டே இரு. என்று உண்டு நீ ஏன் சொந்தம் இப்படி பண்ற அப்படி பண்ணலாம் பேசவே கூடாது. அப்படிதான் பேசினா உங்களுக்கு வாழவே தெரியலன்னு அர்த்தம், விஷயமே புரியலன்னு அர்த்தம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி
இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயங்கள் நோய்கள் வந்ததுன்னா இதுக்கு காரணம் தெரியாது, மருத்துவோட விஷயம். அதாவது இயற்கை தெரியாது, பஞ்சபூதம் தெரியாது, சக்தி மையங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. நான் சொல்ல வந்ததுன்னா கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு. இந்த ஹார்ட்வேர், இது உடம்பு, இதுக்குள்ள ஒரு இந்த உடம்புக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, கவனிங்க, நான் வேற ஒரு ரூட் டர்ன் பண்ணிட்டேன். இந்த உடம்பை நம்ம என்ன சொல்லலாம், கண்ணால பாக்குறோம்ல இந்த உடம்பு, இது பேர் வந்து ஸ்தூல சரீரம்னு பேரு. ஸ்தூல சரீரம். 3 உடல் இருக்கு. ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல், 3 இருக்கு. எப்படி வந்து சயின்ஸ்ல வந்து திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை. இதை நீங்க யாராவது இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சயின்ஸ் பொய்ன்னு அர்த்தம். திடநிலை இருக்கு, திரவ நிலை இருக்கு, வாயு நிலை இருக்கு. ஒரு தண்ணி எடுத்து ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ஐஸ் கட்டியா மாறிடுது, திடநிலை. அந்த ஐஸ் கட்டியை தூக்கி வெளில வச்சீங்கன்னா திரவ நிலையா மாறிடுது. அந்த திரவ நிலையை வந்து ஹீட் பண்ணா வாயு நிலையா மாறிடுது. இது 3 உண்டு இல்ல. இது இல்லைன்னு யாராவது நீங்க சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா சயின்ஸ் பொய். அதே மாதிரி 3 உடல் இருக்கு. ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல் 3 இருக்கு. ஸ்தூல உடல் கவனிங்க, இங்க பாரு. இப்போ ஸ்தூல, நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்லுங்கன்னு தூங்கினது. ஸ்தூல உடலுங்கிறது கண்ணால பார்க்கக்கூடிய உடல். சூட்சும உடல் வந்து கண்ணால பார்க்க முடியாது. அது வந்து நுண்ணுடல், ஆஸ்ட்ரல் பாடின்னு பேர் இருக்கு. இதுதான் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா ஆவி, பேய், பிசாசுன்னு சொல்லுவீங்க. அது ஆவி, பேயின், பிசாசுன்னு சொல்லக்கூடாது. ஆவி அதாவது பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, ஆவின்னு சொல்லக்கூடாது. அது நுண்ணுடல், ஆஸ்ட்ரல் பாடி, கண்ணுக்கு புலப்படாத ஒரு உடல். இத ஆரா அப்படின்னு சொல்லலாம். ஒரு வைப்ரேஷன் மூலமா பாக்குறது அப்படின்னு சொல்லலாம். இது யாரால பார்க்க முடியும்னா, நாய், நரி, ஆடு, அந்த மாடு எல்லாம் பார்க்கும். ஒரு ஆஸ்ட்ரல் நுண்ணுடல் அப்படி போகுதுன்னா மாடு பார்த்துட்டு நரலும், நாய் பார்த்துட்டு குலைக்கும். நானே அந்த நுண்ணுடலை, ஆஸ்ட்ரல் பாடியை பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்றேன் அதெல்லாம் பெரிய டாபிக். அது இப்ப எடுத்தா எங்கேயோ போயிடுது, பெரிய டாபிக் அதெல்லாம். இந்த ஆவி, மறுஜென்மம், முன்ஜென்மம், பெண் ஜென்மம், இந்த பேய், பிசாசு, நரகம், சொர்க்கம், நரகம் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்போ வேண்டாம், கலவாதீங்க, அது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் வந்துட்டு போட்டேன். அந்த பேய், பிசாசுலாம் ஒரு, நான் சொல்ல வந்தது என்னன்னா ஸ்தூல உடல். இது ஸ்தூல உடல். இது கண்ணால பார்க்க முடியாத ஒரு உடல் இருக்கு இல்லையா, சூட்சும உடல் பேர், நுண் உடல் பேரு. இதை தாண்டி ஒரு உடல் இருக்கு, ஆத்ம உடல் பேரு, ஆன்மான்னு பேரு. ஆன்மாவுக்கும் நோய் வராது. இப்ப நோய் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், நீங்க நோய் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இது ஸ்தூலத்துல உங்களுக்கு பிபியா, சுகரா, ஆஸ்துமாவா, முட்டி வலியா, பேக் பெயினா தெரியுது. இந்த ஸ்தூலத்துல வர்றதுக்கு முன்னாடி நோய் எங்க வந்துருக்கணும், எங்க ஆரம்பிச்சா ஸ்தூலத்துல வரும் சார், டக்குன்னு சொல்லணும். நோய் வந்து ஆரம்பிச்சு முட்டி வலி, பேக் பெயின், சுகரு, பிபி அப்படின்னு காட்டுது. எங்க காட்டுது? உங்களுக்கு ஸ்தூலத்துல காட்டுது. ஸ்தூலத்துல நீங்க ஃபீல் பண்றீங்க, பிபி பதட்டமா இருக்கு, கேரா இருக்கு, மயக்கமா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, படபடப்பான்னு சொல்றீங்க. இந்த பிபி ஸ்தூலத்துல காட்டுறதுக்கு முன்னாடி எங்க ஆரம்பிச்சிருக்கும்? சூட்சும முறையில ஆரம்பிக்கும் நோய். புரியலையா உங்களுக்கு? என்னங்க நீங்க, உங்களுக்கு நோய் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா சூட்சுமத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். இப்போ செடி, ஒரு மரத்தை பாக்குறீங்க, இது ஸ்தூலம், கண்ணுக்கு தெரியுது. அதோட வேர் எங்க இருக்கு? கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு மரம் பட்டு போகுது, ஒரு மரத்துல பூச்சி அடிக்குது, ஒரு மரம் வந்து பிரச்சனைக்குரியா மாறுது அப்படின்னா எங்க பிரச்சனை இருக்கு? வேறு தானே பிரச்சனை. அதான் இந்த ஸ்தூலத்துல உங்களுக்கு நோய்கள் தென்படுது, வெளியில காட்டுதுன்னா, இந்த காட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சூட்சுமத்துல ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதா? அப்ப நீங்க நோயை சரி செய்யணும்னா எங்க போனா சரி பண்ண முடியும்னா சூட்சுமத்துல போய் தான் நோயை சரி பண்ணணும். அங்க சரி பண்ணா இது மேல இருக்கிற 2 விஷயம் சரியாயிடும். புரியுதா? நீ அங்க சரி பண்ணாம சூட்சுமத்துல போய் நோயை சரி பண்ணாம இந்த ஸ்தூலத்துக்கு இது அனாட்டமிய படிச்சுட்டு இந்த எலும்பு, நரம்பு, சதை, மாமிசம், இது டிபியா, அது டிபுலா, அப்புறம் வந்து இன்னொரு பேர் சொன்னீங்க இல்லையா, எலும்புக்கு ஸ்கெல்ட் எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் அறுத்து பார்த்துட்டு C1, C2, C3, C4, C5 அப்படின்னு படிச்சுட்டு அங்க அறுத்து போல்ட் நட்டு போட்டு செஞ்சீங்கன்னா சரியாகுமான்னு சொல்லுங்க. யாரை ஏமாத்துற வேலைன்னு கேட்கிறேன். அதான் நான் சொன்னேன், மருத்துவர்களுக்கு நோய்களை சரி செய்யும் ஆற்றல் இல்லை. சூட்சுமத்துல வர நோய சூட்சுமத்துல சரி பண்ணும். எரித்து புடுங்கினா கொதிக்க அடையணும். நீ என்ன பண்ற? பிபி கவனிங்க, பிபி, இந்த பிபி வருதுன்னா பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது? கிட்னில ஸ்டார்ட் ஆகுது. பிபிக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ என்ன பண்ற? படபடப்பா இருக்கு அந்த சிம்டம்ஸ் சொன்ன ஹார்ட்டை போய் மாத்திரை கொடுத்து ஹார்ட் நல்லா இருக்கிற ஹார்ட்னு சொல்ற. நீ கிட்னி மேல அட்ரினல் கிளாண்ட் ஒண்ணு இருக்கு.
இந்த அட்ரினல் கிளாண்ட் தான் பிபிக்கான பிரச்சனை. அட்ரினல் ஒழுங்காயிடுச்சுன்னா கிட்னி சரி பண்ணி அட்ரினல் ஒழுங்காயிடுச்சுன்னா பிபி நார்மல் ஆயிடும், ஹார்ட் பிரச்சனை சரியாயிடும், பிபி சரியாயிடும், அவ்வளவுதான். ஹார்ட்டை நோண்டியா இல்ல கிட்னியை சரி பார்ப்பியா? இப்ப நீங்க மாத்திரை சாப்பிட்டா ஹார்ட்டை நோண்டுற கணக்கு. நல்லா இருக்கிற ஹார்ட் என்ன பண்றீங்க, குப்பை கலர்ற மாதிரி நோண்டிங்கிறீங்க, கலரிங் கோழி குப்பையை கலர்ற மாதிரி கலரிங்கிறீங்க. நல்லா இருக்கிற ஹார்ட்டை மாத்திரை போட்டு 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 5 வருஷம் என்ன பண்றது? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கும் ரொம்ப தீவிரமா ரொம்ப அழகா பகுத்தறிவோட செஞ்சுக்கிறீங்க. சிரிக்கிறாங்க எல்லாம். அதனால நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாயிடு வாய்ப்பு. நோயின் தன்மை தான், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான வேர் எங்க, அந்த வேரை போடுங்கன்னா எரியத்து போடுங்கன்னா பொதுக்கி அடையணும், அவ்வளவுதான் கான்செப்ட். இதை தெரியாம இப்போ ஒரு மருத்துவ ஸ்தூலத்தை மட்டும் பாக்குறான்னா ஸ்கேன் பண்ணி பாக்குறான், சிடி ஸ்கேன் எடுக்கிறான், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறான். இதெல்லாம் பார்த்தா எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்ன தெரியும்? இங்க எலும்புல ஏதோ பிசகி இருக்கு, பெரிஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு, இதான் தெரியும். இந்த எலும்புக்குள்ள சூட்சமா ஒரு நாடி போயிட்டு இருக்க தெரியுமா? அப்போ ஒரு டாக்டர் ஸ்தூலத்துக்கு மட்டும் மருத்துவம் பார்க்காம சூட்சும ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு அந்த சூட்சுமத்துக்கும் சேர்த்து பார்த்தானா நோயை வேரோட புடிங்கிடுவான், வேரோட புடிங்கிடுவான். கிளியர்? அதனால சொன்ன மருத்துவர்கள் நோய்களை சரி செய்யும் ஆற்றல் கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. மருந்து கொடுப்பாங்க, இது அனாட்டமி, C1 C2 லெப்பியா டிபியா டெபுலா என்னன்னோ சொல்லுவான், சூப்பர் கில்லாடி. மருந்து என்னென்ன கொடுக்கும் தெரியும், ஆனா நோய் சரி பண்றதுக்கு நாலேஜ் அவங்க கிட்ட கிடையாது. புரியுதா? இன்னொரு ரகசியம் சொல்ற பாருங்க. இந்த ஸ்பைனல் கார்டை மருத்துவர்கள் C1 சர்விகல் தெரபட்டிக்கு லம்பர் பிரிக்கிறான், சாக்ரல் காக்சின் பிரிக்கிறான். இது 31 ஜோடி இல்ல 33 எலும்புகள் தான் சொல்றான். இது சயின்ஸ்ல மருத்துவர்கள் சொல்ற விஷயம். ஆனா நம்ம சித்தர்கள் யோகா முறைப்படி, ஆன்மீக முறைப்படி இந்த 33 எலும்பு இருக்கு இல்லையா, இந்த 33 எலும்பையும் 33 தேவதைகள் தேவர்கள் சொல்றாங்க. யாரு? நம்மளோட சித்தர்கள். 33 தேவதைகள். கோவிலா பாக்குறான் இந்த உடம்ப, கோவில். இந்த 33 தேவதைக்கும் சொல்லும் போது இந்த ஸ்பைனல் கார்டை தேவதைகளா பாக்குறான், 33 எலும்பையும். இந்த 33 தேவதைகளும் தேவர்களும் வணங்கக்கூடிய அந்த ஆதார சக்கரங்கள், 6 ஆதார சக்கரங்கள் சொன்னோம் இல்லையா, மூலாதாரம், சுவாசம், இந்த 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு. சக்கரங்கள்னா என்னன்னா சக்தி மையங்கள்னு பேரு, எனர்ஜி பாயிண்ட், சென்டர் எனர்ஜி பாயிண்ட் பேரு. சரியா? அப்ப மூலாதாரம், சுவாசம், மணிப்புரம், அநாகத, விசுத்தி, ஆக்னை, சகசநாமம் இருக்கு, சக்தி மையங்கள். 33 தேவதைகளும் உள்முகமாக வணங்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள். அந்த 6 ஆதார சக்கரங்களில் அதி தேவதைகள் தேவதைகள் வாசம் செய்வதாக யோக சாஸ்திரம் சொல்கிறது. 33 கோடி தேவர்களும் இங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணுமா? இந்த ஜீவன் ஒரு தாயின் கருவிலிருந்து வெளியில வருது. அப்படி வெளியில வரும்போது இந்த உடம்புக்கான ஆத்மான்னு ஒண்ணு இருக்கும், சோல். இந்த சோல் இந்த உடம்புக்குள்ள எப்படி பிரவேசிக்கும், எந்த டைம்ல பிரவேசிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள், வேதங்கள் இல்ல ரிஷிகள், மகான்கள் சொல்றாங்கன்னா, இந்த உடலினம் கோட்டைக்கு 9 வாசல். 9 வாசல். கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, ஆசன வாய் 1, கருவாய் 1. அதாவது ஜனன ஒரு 9 துவாரம். 10ஆவது ஒரு துவாரம். நல்ல கவனி, இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக். 10ஆவது ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, உச்சி. கவனிங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. கவனி, இந்த கடிகாரத்தை காட்டி வை, அதெல்லாம் பார்க்க கூடாது. கடிகாரத்துல காட்டி உச்சி. இதுக்கு பேர் என்னன்னா பிரம்ம ரந்திரம்னு பேரு. என்ன பேரு? 10ஆவதா ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசலுக்கு பேரு பிரம்ம ரந்திரம் அப்படின்னு பேரு. ஒரு தாயின் கருவில இருந்து ஒரு ஜீவன் வெளில வருதுன்னா தலைதான் ஃபர்ஸ்ட் வெளில வரும். அப்படி வெளில வரும்போது 1 2 3 எனக்கு இந்த தாய் தந்தையர் கொடுத்த ஹார்ட்வேர், இந்த உடம்பு, நான் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப என்னோட கர்மவினை அனுபவத்துக்காக இந்த அப்பா அம்மா, இந்த உறவுகள், இந்த உடம்பு தான் எனக்கு ஒரு ஆண் உடம்போ பெண் உடம்போ ஊனமான உடம்போ இல்ல எதுவோ எப்படி செஞ்சு கொடுத்தாங்க. தஞ்சாவூர் பொம்மை, தாமிரபரணி தண்ணியை சேர்ந்து என்ன மாதிரி பொம்மை செஞ்சாங்களோ அந்த ஆத்மாவோட கர்ம வினைக்கு ஏற்ப எனக்கு இந்த தாய் தந்தர், இந்த உடம்பு தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றது யாரு? நீங்க உங்க பசங்க கேட்பாங்க, என்ன எதுக்கு பெத்த, என்ன எதுக்கு மகனா பெத்த, மகளா பெத்த, உன்னை அவங்க பெத்தல, நீ ஏன் அங்க போங்கன்னு கேட்க. நீ அவங்களுக்கு போந்துட்டு என்னையா பெத்தனா என்ன ஆகுது?
நீ செஞ்ச கர்மவினை, உன்னோட ஊழ்வினை, உனக்கு ஒரு உடம்பு தேவை, அதுக்கு இந்த அப்பா செஞ்ச உடம்புதான் வேணும், நீ முடிவு பண்ணி வந்துட்ட. அப்படி வரும்போது தான் 1 2 3 சர்ன்னு உள்ள இறங்கும். எது வழியா? தலை வழிதான் உள்ள இறங்கும் ஆத்மா. கருவின் தாயின் தவிர தலை வெளில தான் வரும். வெளில ஃபர்ஸ்ட் வெளில வரும்போது சர்ன்னு இறங்கும். ஆன்மா போன வழி இது. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தலையில அடிக்காத, அந்த தலை மேல பட்டாதுன்னு. அடிக்கூடாது தலையெல்லாம். இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அந்த குழந்தையில இந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். கையை வச்சு பாத்தீங்கன்னா டிக்கு டிக்கு டிக்குன்னு அடிச்சு ஒரு தொடர்பு வச்சுட்டு டைட்டா குத்துனீங்கன்னா ஹோல்ஸ் விட்டு உள்ள போயிடும். அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அந்த மண்டை வளர 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 அந்த குழந்தை வளர வளர நல்லா அந்த ஸ்ட்ரென்த் ஆயிட்டு மூடிடும். 3 நாளும் லைட்டா ஹோல்ஸ் இருக்கும். அது கண்ணு தெரியாத ஒரு அப்படியே ஒரு கனெக்ட் இருந்தே இருக்கும். யூனிவர்சலுக்கும் இதுக்கும் கனெக்ட் இருந்தே இருக்கும். யூனிவர்சலுக்கும் இங்கே கனெக்ஷன் இருந்தே இருக்கும். எப்படி தாய்க்கும் செய்யும் ஒரு துப்பு கூடிய ஒரு கனெக்ஷன் இருந்தே இருக்கும், நம்ம யூனிவர்சலுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தே இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க இருந்தானே இது வழியா உள்ள வந்தது. இதே வழியா இந்த உடம்புக்கான இந்த உடம்பை எடுத்த அந்த ஆத்மா, அந்த உயிர்னு வச்சுக்கோங்களா, புரியுதுக்காக சொல்றேன், உயிர்னு வச்சுக்கோங்க. அந்த உயிர் எது வழியா உள்ள போச்சோ அதே வழியா வெளில விட்டா அதுக்கு பேர் தான் வந்து முக்தி அப்படின்னு பேரு. மீண்டும் பிறவாத நிலை, மோட்சம்னு பேரு. கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா, ஆசன வழியா, ஜன உறுப்பு வழியா வெளில போகுதுன்னா அது துர்மரணம்னு பேரு. மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு பேரு. தன்னோட பாவ வினைகளுக்கு ஏற்ப கர்ம வினைகளை மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும். எத்தனை பிறவி எடுக்கும்? அந்த பாவத்தை புண்ணியத்தை அனுபவிக்கிற வரைக்கும், அனுபவிச்சு தீக்கிற வரைக்கும், அதுக்கு புத்தி வர வரைக்கும், அந்த ஆத்மா விழிப்புணர்வு அடையிற வரைக்கும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். எத்தனை பிறவி வேணாலும் எடுக்கும் சொல்ல முடியாது. 100 கோடி 100,000 கோடி எத்தனை பிறவி நடக்கும். பிறந்து 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 அனுபவிச்சு 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 முதிர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு பக்குவம் அடைஞ்சு 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 அந்த விழிப்புணர்வு ஞானம் அப்படி ஒரு நிலை எட்டும் போது அது மோட்சத்தை எட்டும். அவ்வளவுதான். ஞானம் அடைஞ்சாதான் அந்த ஆத்மா ஞானம் அடையணும். அனுபவிச்சு 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 ஞானம். ஞானம்னா ஒண்ணும் இல்ல. ஞானம்னா நீங்க ஏதோ பெருசா ஏதோ மாயாஜாலாம் வந்துச்சு, ஒரு அப்படியே சக்தி வந்துச்சு நினைக்காதீங்க. அடிபட்டு நொந்து நூலாம் நாரா கிழிஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஐயோ என்னை விட்டுடியா பாண்டது இப்பதான் ஞானம். ஏதோ நினைச்சுக்கிறீங்க ஞானம் தான். போதும் விட்டுடு, என் வாழ்க்கை நான் உணர்ந்துட்டேன், போதும் நான் நிறைவடைஞ்சிட்டேன், மோட்சத்துக்கு போயிடுற விட்டுடுன்றதுக்கு தான் ஞானம். எல்லாமே உணர்ந்துட்டேன், வாழ்க்கையே புரிஞ்சுட்டேன், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், நான் பரம்பரோட போய் சேருகிறேன், என் வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொள்கிறேன்றதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். சரியா? அது வழியா போனோம். அதான் வந்து மோட்ச முக்தி. இது ஒரு கணக்கு. இப்ப இந்த எலும்பு இந்த உடம்புக்குள்ள 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அதுக்குரிய ஆதார சக்கரங்கள், அந்த ஆதார சக்கரங்கள் 33 கோடி தேவர்கள் வரக்கூடிய தேவதைகள் வாசம் பண்ணுது. தெய்வங்கள்லாம் இங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தெய்வங்களுக்கு இப்போ கோயில் இருக்கு. ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில் ஒண்ணு இருக்கும். இருக்கா? ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில். அங்க என்ன பண்ணுவாங்க, மடப்பள்ளின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மடப்பள்ளி என்ன பண்ணுவாங்க, ஒரு சுத்தமா ஆச்சாரமா இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவாரு, குளிச்சுட்டு ஆச்சாரமா போயிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாரு, அந்த வெண்பொங்கல் நெய் பொங்கல் அப்பெல்லாம் செஞ்சு ஆச்சாரம் உப்பு இல்லாம சுத்தமா ஆச்சாரமா செஞ்சு கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஆகம விதிப்படி கட்டப்பட்ட 6 கால பூஜை நடக்கும். சாயரட்டை, அந்தி மாலை, விடியற்காலை, அப்புறம் பகல் பொழுது, மதிய உச்சி காலம், உஷா காலம் அப்படின்னு நடக்கும். உஷா காலம் காலை பொழுது, விடியற்காலை 3 மணிக்கு 4 மணிக்கு, அப்புறம் பகல் பொழுது, அப்புறம் உச்சி வேலை, அப்புறம் வந்து சாயரட்டை சாயந்தரம், அப்புறம் வந்து இரவு, அப்புறம் நடு இரவு அப்படின்னு நடக்கும். 6 கால பூஜை. அது வந்து ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில். ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, கொடிமரம் இருக்கிற கோயில்லாம் ஆகம விதி. கொடிமரம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆகம விதி. சுயம்பா வர கோயிலுக்கு கொடிமரம் வராது. சின்ன சின்ன கோயிலுக்கு கொடிமரம் இருக்காது. அங்கங்க தெருமுள்ள மாரியம்மன், முண்டகண்ணியம்மா அங்கங்க இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன தேவதைகள், அதெல்லாம் சின்ன சின்ன சுவாமிங்க. சரியா? ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில் வந்து பிரம்ம சக்தி. எங்க இதுதான் பிரம்ம சக்திங்கிறது. அது பரம்பொருள், பரமாத்மா, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. இது இறங்கி வரும். அது இறங்கி வர சக்தி தான் இதெல்லாம். முருகர், பிரம்மா, அது சிவன், விஷ்ணு, அம்பாள், இதெல்லாம் அந்த சக்தி, பிரம்ம சக்தி. அது இறங்கி வந்து அங்க ஒரு ஆகம இப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்த பலிப்பெல்லாம் வச்சு கொடிமரம் வச்சு என்ன பண்ணுவாங்க, வாஸ்து முறைப்படி கோயிலை கட்டுவாங்க. தானா வரதுங்கிறது தனி, சுயம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் கொடிமரம் இருக்காது. ஆனா
ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலை விட பல மடங்கு சக்தி சுயம்புல இருக்கும். மருவத்தூர் சுயம்பு தான், மருவத்தூருக்கு சுயம்பு. சரி, அந்த மாதிரி அங்க சக்தி அதிகமா இருக்கும். சரியா? அப்போ அங்க 6 கால பூஜை பண்ணுவாங்க. அங்க உள்ள என்ன பண்ணுவாங்க, அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நெய்வேத்தியம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இந்த முத்திரைகள்லாம் போட்டு அந்த ஐயரு பாத்துருக்கீங்களா, நெய்வேத்தியம் பண்ணும்போது ஸ்கிரீன் எல்லாம் மூடுவாங்க தெரியலையா? ஏன்? நீங்க சாப்பிடுறத சாமி சாப்பிடுறத பாத்தீங்கன்னா கண்ணு வச்சுட்டீங்க, சாமிக்கு நோய் வந்துடும், திருஷ்டி வந்துடும், அதான் ஸ்கிரீன் மூடுவாங்க. சாமின்னா நீங்க என்ன நினைக்காதீங்க, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல, நம்மளுக்கு ஒரு பிராண சக்தி இருக்குல்ல, அதுதான் அது ஒரு ஜீவன், அது ஒரு ஆத்மா. அத ஒண்ணு பிரபஞ்ச ஆற்றல ஒண்ணு திரட்டி கொண்டு வந்து பிராண பிரதிஷ்டைன்னு வைப்பாங்க, கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, இந்த லக்னத்துல இந்த ராசியில இந்த நகத்துல என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட நேரத்தை அங்க உயிர் கொடுப்பாங்க, பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட லக்னத்துல சொல்லுவாங்க, சிம்ம லக்னம், கன்னி லக்னம், விருச்சிக லக்னம் வைப்பாங்க. பாத்துருக்கீங்களா? தெரியுமா தெரியாதா? கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது சிம்ம லக்னத்தில், விருச்சிக லக்னத்தில், மீன லக்னத்தில், கன்னி லக்னத்தில் அப்படின்னு வைப்பாங்க. இந்த சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் மேக்சிமம் அதிகமா இருக்கும். சிம்ம லக்னமும் விருச்சிக லக்னமும் அதிகமா இருக்கும் நிறைய. இதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா இது பவர் அதிகம். சிம்ம லக்னம் வேற லெவல், அது யாரும் நெருங்க முடியாது, அடிச்சு துவம்சம் போயிடும். சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம். சிம்மராசி யாரா இருக்கீங்களா? இங்க கை தூக்கு. 1 2 3 4 சிங்கம் இருக்குதா? சிம்ம லக்னம் சரி, ரைட். சிம்மராசி தான். உங்க வீட்டுக்கு எதிரில் காலி மனை இருக்கா, வீடு இருக்கா? காலி மனை இருக்கும், கை தூக்குங்க. வீட்டுக்கு எதிரில் காலி மனை, சிம்மராசி இருக்கிறவங்க வீட்டுக்கு எதிரில் காலி மனை இருக்கும். காலி மனை இருக்கும், தெருவோ காலியா இருக்கும், காலியா தான் இருக்கும். அது தெருவா இருக்கட்டும், இல்ல வந்து காடா இருக்கட்டும், ஏதோ வந்துட்டு போட்டோம், காலியா தான் இருக்கும், காலியா தான் இருக்கணும். ஏன்? எதனாலயா? இது என்ன கதையா இருக்குது? எதிரில் யாரும் இருக்க மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு எதிரில் யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்க கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் விருத்தியாக மாட்டார்கள். எதிரில் இருக்க விருத்தியாக மாட்டான், எதிர் வீட்டுல இருக்கிற விருத்தியாக மாட்டான், எதிர் வீட்டுல இருக்க விருத்தியாக மாட்டான். பிளஸ் அவங்க குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் எதிரில் இருக்கிற வீட்டுக்குள்ள. அப்படியே எதிர் வீட்டுக்காரன் உங்க வீட்டுக்கு எதிரில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனும் சிம்மராசிக்காரனான்னு பாருங்க, அப்படின்னு இருக்க முடியும். இல்ல அப்படிங்க 8ஆம் என்னங்க ஐயா? என்ன சொல்லுவாங்க? 8ஆம் போர் வந்து எட்டி பாக்குறேன்னு குட்டிச்சோரா? ஆஹா, சரி. அது 8ங்கிறது வேற, அது விஷயம் வேற மாதிரி இருக்கும், அது அப்புறம் பாத்துக்கலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள எதிரில் இருக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது, இருக்கவே மாட்டாங்க. நீ பச்சை கொஞ்சோட இருந்துட்டு போட்டோம், இப்பதான் பிறந்திருக்கு சிம்மராசி, இப்பதான் பிறந்த, இன்னைதான் பிறந்ததுன்னா கூட எதிர் வீட்டுல இருக்க மாட்டாங்க, எதிரில இருக்க மாட்டாங்க. பிறந்துச்சு சிங்கம் வந்துச்சு வீட்டுக்குள்ள, எதிர் வீட்டுல இருக்கக்கூடாது, யாரும் இருக்க மாட்டாங்க, மேன காலியா தான் இருக்கும். அப்படி எதிரில ஒருத்தர் இருக்கிறான்னா அவனும் சிம்மராசிக்காரனா இருந்தான்னா இருப்பான். ஏன்னா சிங்கத்துக்கு சிங்கம் நேரா மோதிக்கும், கரெக்டா இருக்கும். இதுக்கு வேற யாராவது ராசிக்காரங்க அங்க இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல விழும் பாருங்க, அடி நொந்துருவான், லைஃப் சின்ன பண்ணுமா ஆயிடும், அடிச்சிடும் சிங்கம். அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், வீட்டை வித்துட்டு ஓடுவான் சில சமயம் எல்லாம், தெரியுமா? எல்லாம் சிம்ம ராசிக்காரங்க வீட்டுக்கு எதிர இருக்கிறவங்க வீட்டை வித்துட்டு போயிடுவான். அத சொல்றாரு பாரு, யாருந்தே போயிட்டு. எதிர் வீட்டுக்கார சிம்மராசி, அவன் வீட்டுக்கு எதிர போய் இறந்தே போயிட்டான். பாத்து தெரியுதா? அதான் சிம்மராசிங்கிறது பவர்ஃபுல், அது பாத்துங்க. யாருக்கும் அட மாட்டாங்க, அப்படி காட்டுல சிம்ம மாதிரி தனியா. அப்படின்னா என்ன தெரியுமா? எதுக்கும் அடங்காது. தனி ராஜாங்கமா இருப்பாங்க, தனி கோட்டையா இருப்பாங்க, தனி சாம்ராஜ்யத்தை உருவாங்க, அப்படி இருக்கும் அது. ஜெயலலிதா சிம்மராசி. அதுதான் சொல்றேன். நீங்க வீடு கட்டும் போது எதிர் வீட்டுக்காரன் என்ன ராசிக்காரன் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இடம் வாங்க. சிம்மராசிக்காரன் வீட்டுக்கு எதிர நீங்க இடம் வாங்கினா உங்க கதை கண்டல். சரியா? அதே மாதிரி எதிர் வீட்டுக்காரன் சிம்மராசியா நீங்க சிம்மராசியா இருந்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு விட 2 படி மேல, 2 அடி மேல தூக்கி வச்சு கட்டணும் உங்க படி நிலவாசல். அப்பதான் உன்னோட பெரிய ஆள் நான் அப்படி நிக்கலாம். ஈக்குவலா இருந்தீங்கன்னா அவனோட கம்மியா இருந்தா அடிக்கடி சண்டை வரும், எதிர்த்து போராடுவீங்க. அவனோட கம்மியா நீங்க ஸ்டேஜ் அந்த படி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. இதெல்லாம் பெரிய சயின்ஸ், பெரிய விஷயம், உள்ள இருக்கிற விஷயம். சரியா? அப்ப சிம்ம லக்னம் சிம்மராசி, அந்த கன்னி லக்னம் விருச்சிக லக்னம் இதெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கும்.
இந்த மாதிரி கோயில்ல கவனிங்க, இந்த விஷயம் சொல்லிடுறேன். கோயில்ல ஒரு நிர்வாகம், கோயில் நிர்வாகம் என்ன தெரியுமா பண்ணணும்? சிம்ம லக்னத்தில் இந்த நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொல்லிட்டு வாசல்ல வைக்கணும் போர்டு. அந்த சிம்ம லக்னத்துக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் அந்த கோயிலுக்குள்ள நுழையணும். மீதி யாராவது நுழைஞ்சீங்கன்னா கந்தலாயிடுவீங்க. அது கேள்வி வந்துச்சு இல்லையா? கவனிங்க கவனிங்க, எந்த ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு கணக்கு இருக்கு எல்லாரும். இப்ப நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கல்யாணம் வந்து பண்ணும்போது இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் பொருத்தம் இருக்கு, இந்த லக்னம் இருந்துன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லக்னம் இருக்கிறவங்க நீங்க ஜோடி ஜாதகம் வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா பொருந்தாத லக்னம், பொருந்தாத நட்சத்திரம், பொருந்தாத ராசி, புரியுதுங்களா? அப்போ ஆப்போசிட்டா இந்த லக்னத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஜோடி போட்டீங்கன்னா லைஃப் காலி. பிரசாந்த் பயங்கரமான டேலண்ட், சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு இல்லாத டேலண்ட், நல்ல அழகு, நல்ல ஹைட், டான்ஸ் தெரியும், பரதநாட்டியம் தெரியும், கராட்டே தெரியும், குதிரையா தெரியும், வால் வில், அந்த என்னது இந்த கோலாட்டம், அப்புறம் வந்து இந்த கோல் சண்டை, கத்தி சண்டை எல்லாமே தெரியும். பரதநாட்டியம் உட்பட அழகா ஆடுவான், நல்ல திறமை. கிரகலட்சுமி ஒண்ணு வந்தது, அது பேர் என்னது? கிரகலட்சுமி போயிட்டானா? ஒண்ணு. ரெண்டாவது எழுத்து பிரசாந்த், பி பி எஸ் டி, இந்த மாதிரி எழுத்துல பேர் வச்சவங்க தயவு செஞ்சு மாத்திருங்க. லைஃப் சின்ன அப்படின்னா ஆயிடும். தெரியாதுல்ல? இந்த விஷயம் தெரியாதுல்ல? என்னோட வெப்சைட்ல போய் பாருங்க, தியானாலயா.net வெப்சைட். அதுல போயிட்டு என் கடிதம் போட்டிருப்பேன், அதுல போயிட்டு அந்த அப்படியே படிங்க. இந்த பீங்கிற எழுத்துல பேரு வச்சவங்க எல்லாம் அவுட்டு. பிரசாந்த், பிரியாமணி, அப்புறம் பார்த்திபன், அப்புறம் பிரபாகரன், பன்னீர்செல்வம், பாருங்க. பி, நிலையில்லாத வாழ்க்கை. நிலையில்லாத வாழ்க்கை, லைஃப் ஸ்டாண்டர்டா இருக்காது. எந்த ஒரு விஷயம் கால வச்சாலும் அடிச்சு கீழே இறங்கிடும், ஸ்டடியா இருக்க மாட்டாங்க. அதான் அந்த பீங்கிற எழுத்து. ஒத்த காலம் நிக்கிற மாதிரி. எவ்வளவு நாள் நிப்ப ஒத்த காலத்துல? எடப்பாடி, அது எடப்பாடி எடப்பாடி தூரு பழனிசாமிங்கிறது தான் அவர் பேரு. அவர் எப்படி அவரு இடமே சீட்டே ஊசலாடு. பன்னீர்செல்வம் ஊசலாடு. பிரபாகரன், பிரபாகரன், ரன் ரன் ஓடுனா, ஊரை விட்டு ஓடுனா. ராஜ்கி ரன், ஊரை விட்டே ஓடு, அதாவது ஃபீல்ட விட்டே ஓடு ஓடு. சரண், ரன்னா 2-3 படம் எடுத்தாரு, ரன் அவுட். கிரண் ஒரு 10 படம் நடிச்சாரு, ரன் ஃபீல்ட் அவுட் ஓடு. ராமராஜன், ராமராஜன், ராமகிருஷ்ணன், ராமராஜன், ராமனா ராமர். ராமரோட லைஃப் எப்படி இருக்குது? வனவாசம் அர்த்தம். ராமகிருஷ்ணன், ராமராஜன் பேர் வச்சுன்னா வனவாசம் அர்த்தம். ராமராஜன் லைஃப் என்னாச்சு? கம்முன்னு இருக்கணும், கம்முன்னு இருக்கணும். இந்த மாதிரி பேர்லாம் வைக்க கூடாது, புரியுதா? இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் தெரியாம கண்டபடி வந்து பேரை வச்சுக்கிட்டு வாழ தெரியாம வாழ்ந்துக்கின்னு நீங்களே போய் என்ன பண்றது? சூனி வச்சுக்கிறது. எங்க போற மாதிரி என் மேல இறங்கி எல்லாத்தையும் உள்ள விட்டுக்கிட்டு என் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்ண போதான் செய்யும். பேர்லாம் ரொம்ப கவனமா. அதே மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு சொல்லுங்களா? அது எப்படி சொல்லணும்? அது எப்படி நான் சொல்லுவேன்? இந்த ராசிக்காரங்க இந்த லக்னத்துக்காரங்க இந்த கோயிலுக்கு போக கூடாதுன்றது லா, விதி. அப்படி போனீங்கன்னா அடிச்சு நான் நரக்கு இஷ்டம் போடும். அட இருங்க, இதெல்லாம் வந்து யாருக்கு திரும்ப சொல்லி தருவேன்? யோகாவுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்க யோகாவை கத்துக்க வந்தீங்க, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக புரியுதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். யாருக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லி புரிய வச்சு செஞ்சு கொடுப்பேன்னா பெயர் மாற்றம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பெயர் மாற்றம் செய்யறவங்க மட்டும்தான் எந்த கோயிலுக்கு போனோம், எந்த லக்னத்துக்கு, எந்த லக்னம் இது, எந்த கோயிலுக்கு போனோம், எந்த டைம்ல போனோம், எந்த நேரத்துல போனோம், எந்த கிழமையில போனோம், எந்த ராசியை சேர்க்கணும், யாரா கூட பேசணும், யாரோட பேசக்கூடாது, எந்த கலர் சரியான கலரு, எந்த நம்பர்ல நீங்க வந்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்பர்ல நீங்க என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ல கேஷ் போடணும், எந்த மாதிரி நம்பர்ல நீங்க வண்டி நம்பர் வாங்கணும், எந்த மாதிரி நம்பர்ல வந்து செல் நம்பர் வாங்கணும், எல்லாத்தையும் சொல்லி தரும். அது பேர் மாற்றம் பண்றவங்களுக்கு தான் அதெல்லாம். உங்களுக்கு என்ன இருக்குது? அதுக்கெல்லாம் ஃபீஸ் அதிகம். இப்போ விஜய், அவரோட பேர் என்னது? ஜோசப். ஜோசப்
விஜய்னு மாத்ததுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய ஆளா மாறினார். ஆறு 1 1 1 1 மொத்தம் பண்ணுங்க 10. 10னா 1 1னா சூரியன் அர்த்தம். சூரியனா டாப்னு அர்த்தம். அப்ப அரசியல்ல வருவாங்கன்னு அர்த்தம். 1ஆம் தேதியில பேர் இருக்கு, 1ஆம் தேதியில பிறந்திருக்காங்கன்னா 1 10 19 20 28 விட்டுருங்க, டம்மி பீஸ் அது. 1 10 19 3 மட்டும் எடுத்தோம், 28 அவுட். 27. இந்த 1 10 19 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல நுழைஞ்சாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. எப்ப ஜெயிப்பாங்கன்னு தெரியாது, ஜெயிப்பாங்க. ஸ்டாலின் 1ஆம் தேதி தான். 1ஆம் தேதி மேக்சிமம் அரசியல் இருக்கணும் பாருங்க, மேக்சிமம் 100 பேர்ல 75 பேர் 1ஆம் தேதியில தான் இருப்பான். அதுல அப்ப 100 பேரும் ஜெயிக்கணுமே, அப்படி கிடையாது. 90 பேர் 75 பேர் ஜெயிக்கணும், அப்படி கிடையாது. அவங்க கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, கர்மா சரியா இருந்தா அவன் ஜெயிப்பான். விஜயகாந்த் முதலமைச்சர் வர்றாரு, ஸ்டாலின் முதலமைச்சர் வர்றாரு, ஜெயலலிதா, கலைஞர், அப்ப எல்லாருமே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா யாரா ஒத்ததானே வராங்க. அப்ப என்ன காரணம்? அவரவர் செய்த கர்மா. யார் ஒருத்தர் கர்மா கரெக்டா இருக்கோ அவங்க வருவாங்க. அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி பாருங்க, சூரிய பேர் சரவணன். சரவணன் யாராவது பேர் வச்சிருந்தீங்க அவ்வளவுதான் பார்த்தது, கந்தலாயிடுவீங்க. முருகர் பேராச்சு, ஐயோ முருகர் பேராச்சு சக்தி வாய்ந்தது. யாரெல்லாம் பாருங்க, SARAVANAN எவ்வளவு வைப்ரேஷன் பாருங்க. நன், சர, அர, வன வைப்ரேஷன் எப்படி பாருங்க. சர, அர, வன, நன்னு. நன்னுனா இல்ல, சரனா நெகட்டிவ் சவுண்டு, அர நெகட்டிவ் சவுண்டு, ஒன் நன் எல்லாம் நெகட்டிவ் சவுண்டு, ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதெல்லாம் வந்து அண்டத்திலிருந்து பிண்டம், பிண்டத்திலிருந்து அண்டம், அந்த பிரபஞ்ச சக்தி அதுவரையில் தான் இங்க வேலை செய்யுது. அப்ப நீ இந்த மாதிரிலாம் பேர் வச்சுன்னு லைஃப்ல வந்து முன்னுக்கு வரலன்னா அதான் காரணம். இதெல்லாம் சங்கீதா, சங்கீதா சங்கீதா அப்படின்னு அர்த்தம். சங்கீதா சங்குன்னு அர்த்தம். பேர் மாத்தணுமா? இதெல்லாம் விஷயம் தெரியாம பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? அது மாதிரி கோயிலுக்கு எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னா போகணும். அப்படி மீறி போனீங்கன்னா கந்தல். இது ஒரு பக்கம் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதை நிறுத்துங்க. ரெண்டாவது, அந்த நெய்வேத்தியம் சொல்ல வந்தேன். நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த கோயில போய் என்ன பண்ணுவாங்க, அந்த நெய்வேத்தியத்தை என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரீனை போயிட்டு உள்ள கொண்டு போயிட்டு அந்த அந்த தூக்க எடுத்துன்னு கறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இப்படி 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 அப்புறம் இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவான். பண்ணிட்டு என்ன பண்ணுவான், சமர்ப்பணம் 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 பண்ணுவான். இப்படி இப்படி இப்படிலாம் பண்ணானா என்ன அர்த்தம்? ஒரு பிரபஞ்ச சக்தி இந்த சாப்பாடுல இருக்கிற சக்தியை எடுத்துக்கணும். இப்ப அந்த தெய்வம் வந்து அப்படியே சிவபெருமானுக்கு அங்க வச்சு நைவேத்தியம் பண்ணாங்கன்னா அவர் அப்படியே எடுத்து கையை வச்சு சாப்பிட்டு போயிடுவாரா? என்ன பண்ணுவாரு? எடுத்துக்கிறாரா இல்லையா? எடுத்துப்பாரா? எடுத்துக்க மாட்டாரா? சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரா? அந்த உணவை நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த தெய்வம் எடுத்துக்குமா எடுத்துக்காதா? டக்குன்னு விஷயத்துக்கு வாங்க, எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்கும்? எப்படி எடுத்துக்கும்? அது நெய்வேத்தியத்தை சாப்பாட்டை எடுத்துக்குது. அது எப்படி எடுத்துக்கும்? சூட்சமமா அதை எடுத்துக்கும், உறிஞ்சிடும். சூட்சமமா அந்த ஆற்றல உறிஞ்சி எடுத்துரும். ஏன்னா அது ஒரு ஃபோர்ஸ். இந்த இது எடுத்துரும். அது பாருங்க, அது உப்பு இல்லாம, புளி இல்லாம, காரம் இல்லாம, எண்ணெய் இல்லாம அது சாப்பிட்டா அது அந்த மாதிரி செய்வாங்க. அத நீங்க அதை பாரு. ஏன் அந்த தெய்வத்துக்கு உப்பு புளி காரம் எண்ணெய் எல்லாம் இல்லாம அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க? உப்பு புளி காரம் எல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சுன்னா அதை சாப்பிட்ட தெய்வத்துக்கு முட்டி வலி வரும், பிபி வரும், சுகர் வரும், முடி கொட்டும், கிட்னி பிரச்சனை வரும், ஸ்கின் பிரச்சனை வரும். நோயாள இருப்பாரு. நோயாள இருக்கிற உனக்கு எப்படி அருள் புரிவாரு? முட்டிய தூக்க அப்படின்னு வரா? நோய் வரக்கூடாதுன்றதுக்காகதான் உப்பு புளி காரம் எண்ணெய் இல்லாம அந்த தெய்வத்துக்கு உணவு படைக்கிறாங்க. அதே மாதிரி பழங்களை படைப்பாங்க. அப்ப நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? தெய்வம் தான் நீங்களும். அங்க ஒரு ஆத்மா இருக்கா, இங்க ஒரு ஆத்மா இருக்கா இல்லையா? அப்ப அந்த ஆத்மாவுக்கு உப்பு புளி காரம் எண்ணெய் இல்லாம சாப்பாடு படைப்ப, பழம் படைப்ப, பழம் கொடுப்ப. நீ என்ன பண்ண? உப்பு புளி காரம் போட்டு இழுத்து வச்சு என்ன பண்ணுவ? நல்லா தின்னு போட்டு மறுநாள் முட்டி வலிக்குது மம்மி, பிபி லைட்டா இட்டி பாக்குது மம்மின்னா என்ன அர்த்தம்? அது சாமிக்கு படையல் போடும்போது கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, பழங்கள்லாம் ஒரு இலையில வச்சிருவீங்க. நீங்க சமைச்ச உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், வடை, பாயாசம், சுண்டல் கிண்டெல்லாம் ஒரு இலை வச்சிருவீங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த பழங்கள் வச்ச அந்த இலையை வந்து சாமி கிட்ட வச்சுட்டு கற்பூரம் எப்ப எரியும் எப்ப அடங்கும்னு பாத்துக்கணும். சாமிக்கு மட்டும் எரியவா அது இல்ல, எப்படா கற்பூரம் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆன அடுத்த செகண்ட் இலையை எடுத்து வச்சுக்கிட்டு பழம் உனக்கு இது எனக்கு அந்த மாதிரி தின்னு போட்டுதான் வந்து முட்டி வழியில வந்து உட்காந்துக்கிறீங்க. எந்த ஜீவராசி உப்பு புளி காரம் போட்டு சாப்பிடல, ஞாபகம் வச்சுக்கோங்க.
24 மணி நேரம் நாய் ஓடி கிடக்குது, மாடு ஓடி கிடக்குது. 100 மூட்டை தூக்கி வச்சு என்ன பண்ணுது, சுமந்து ஓடுது. அதுக்கு முட்டி வலி வரல, ஒரு கால் மேல காலை போட்டு ரிமோட் வச்சு இப்படி பண்ணிட்டு பாரு, முட்டி வலி வருவாரு. என்ன காரணம், தின்றதெல்லாம் அவ்வளவு மோசம். புரியுதா? அப்பெல்லாம் கிடையாது, அதை பாத்துக்கோங்க. இப்ப அங்க நெய்வேத்தியமா என்ன பண்றாங்க, கொடுக்குறீங்க. அது சூட்சமா அந்த உணவை அந்த இறைவன் எடுத்துக்கிறான். அப்ப இந்த உடம்புக்குள்ள 39 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, 6 ஆதார சக்கரங்கள். அந்த 6 ஆதார சக்கரங்கள்ல அதிதேவதைகள் வாசம் பண்ணுது. சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாம் உள்ளதா இருக்கிறாங்க, வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணணும். எப்படி பண்ணலாம் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பண்ணலாம்? உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். சாப்பிடணுமா? நான் உள்ள இருக்கிற தெய்வம் எப்படி சாப்பிடும்? 2 இட்லி, கெட்டி சட்னி, ஒரு பாக்கெட்டு குருமா பார்சல் பண்ணி கொடுத்துடலாமா? சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. உள்ள இருக்கிற தெய்வங்கள் சாப்பிடணும், உயிர் வாழும். என்ன பண்ண சாப்பிடும், என்ன கொடுத்தா உயிர் வாழும். அதுதான் நான் சொன்னேன். 2 இட்லியும் கிட்டி சட்னி வச்சு ஒரு பாக்கெட் குருமா வச்சு கொடுத்துடலாமான்னு கேட்க. கொடுத்துட்டா ஓகேவா சார்? இந்த உடம்புக்குள்ள சூட்சமமா வாழ்ந்துட்டு இருக்கிற தெய்வங்கள், அதுக்கு எப்படி நீங்க உணவு கொடுத்தீங்க? டக்குன்னு முடிங்க, எனக்கு டைம் ஆச்சு. இவ்வளவு பெரிய விஷயம் உள்ள இருக்குன்னா சொல்றதா சொல்லிட்டு நான் உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு நீங்க உணவு கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? லிக்விட் ஃபுட்டா கொடுக்கலாமா? இல்ல அங்க காட்டுற மாதிரி சாப்பாடு வச்சுட்டு சுவாகான்ட்டு போயிடலாமா? எப்படி சார் உணவு கொடுத்தீங்க? பாருங்க, ஒருத்தரோட வாய் தரப்படி ஒண்ணும் தெரியல. தெரிஞ்சா சொல்ல போறீங்களா? எதுவுமே தெரியாம ஊருக்குள்ள பாரு, யார் தெரியுமா, எவ்வளவு அறியா தெரியுமா? ஒரு கை தட்டுங்க. பிராணவாயு தான் அதுக்கு உணவு. அப்ப பிராணவாயு தான் உணவுன்னு சொல்லும் போது பிராணாயாமம் தான் உள்ள இருக்கிற தெய்வங்களுக்கான ஃபுட்டே. பிராணாயாமம் உட்காந்து டெய்லி செஞ்சீங்கன்னா அந்த பிராண சக்தியானது உள்ள தெய்வங்கள் வாசம் பண்ணுது இல்லையா? ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் ஒரு தெய்வம் இருக்கும். ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் ஒரு 2 தெய்வங்கள், ஆண் தெய்வம், பெண் தெய்வம். எப்பவுமே இந்த பிரபஞ்சம் முழுக்க 2 சக்திகள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு பகல், மேடு பள்ளம், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், பாவம் புண்ணியம், 2 சக்தி தான். பிளஸ் மைனஸ், ஆணு பெண்ணு. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். என்னது? நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். அந்த கேஸ் அது அப்படிதான் இருக்கும். அது அப்படிதான் போனோம், போய்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சரி, அதுக்கெல்லாம் அப்படிதான் சிஸ்டமே இருக்கு. அப்ப 2 சக்திகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க. 2 சக்திகள் சொல்லும் போது இந்த உடம்புக்குள்ளேயே ஒவ்வொரு சக்கரங்களும் 2 தெய்வங்கள், 2 சக்திகள் வாசம் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கான உணவு தான் பிராணாயாமம். உட்காந்து பிராணாயாமம் செய்யும் போது ஒரு நாளைக்கு எவ்வளவு சுவாசம் பண்றீங்கன்னு தெரியுமா? சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்துக்கு முன் நொடி போது வரைக்கும் எத்தனை சுவாசம் பண்றீங்க? 24 hours கணக்கு. அது எத்தனை சுவாசம் பண்றீங்க தெரியுமா? அத எண்ணி இருக்கீங்களா யாராவது? எண்ணல. உட்காந்து எண்ணணும். உட்காந்து 1 2 எண்ணணும். யாரும் எண்றது கிடையாது. ஒரு மனிதன் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்துக்கு முன்பாக அவன் எவ்வளவு சுவாசங்களை சுவாசிக்கிறான்னா 21,600 சுவாசம். எவ்வளவு? ஆமா, 21,600. 21,600 சுவாசம். இந்த 21,600 சுவாசத்தின் தான் உள்ள இருக்கிற தெய்வங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பெல்லாம் பெரிய ரகசியம் போயிட்டு இருக்கு உள்ள, மாபெரும் ரகசியம், பெரிய சூட்சமம். ஒரு ஜீவன் எந்த வழியா உள்ள போச்சோ அதே வழியா வெளில வரணும். அது முக்தி நிலை, மோட்ச நிலை. அது வந்து யோகிகள், ஞானிகள், மகான்கள், குருமார்கள் நடக்கும். அதனாலதான் உட்கார வச்சு அப்படியே ஜீவ சமாதின்னு உட்கார வச்சிருவோம். தெரியுதா? ஜீவ சமாதினா அதுதான், அது விஷயமே வேற. அது நான் அப்புறமா சொல்றேன். அப்படியே உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே மாடம் கட்டிடுவாங்க. ஜீவ சமாதி செத்து போறது கிடையாது. செத்து போனா அது வந்து பணம்னு பேரு, கல்லறைன்னு பேரு. செத்து போனோம் கல்லறை இருப்பாங்க. இவங்க செத்து போனது கிடையாது. இந்த சுவாசம் நின்று போயிடும். மூக்குல கை இப்படி வச்சு பாத்தீங்கன்னா சுவாசம் போயிடும், இது நின்று போயிடும். உள்ள ஒண்ணு ஓடிங்கன்னு சொன்ன இல்லையா, இது 2 நின்று போயிடும் சார். சூரியன் அடிச்சா நின்று போயிடும், இது ஓடிட்டு இருக்கும். சூட்சம நாடி மட்டும் உள்ளுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும். அவங்க சாகரம்னு அர்த்தம். இங்க கை வச்சு பார்த்தா நின்று போயிடும், ஆனா உள்ள ஒரு சுவாசம் போயிட்டு இருக்கும், சூட்சம நாடி. அதெல்லாம் பெரிய அளவுல பிராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப பெரிய லெவல்ல பிராக்டிஸ் பண்ணணும். இதே வேலையா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உள்ளுக்குள்ள அந்த பிராண ஓட்டத்தை அப்படியே நிறுத்த முடியும். இது அப்படியே நேரம் யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆயிடும், அவ்வளவுதான். உடம்பு அழுகாது, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. உடம்பு வத்திரும், அவ்வளவுதான். அழுகாது, நாட்டம் அடிக்காது, அழுகாது, புழுப்பூச்சி பிடிக்காது. இது நின்று போச்சுனாதான் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். செத்து போன வந்து கல்லறை.
அது வந்து ஜீவ சமாதின்னு பேரு. அவங்க உயிரோட உள்ள உட்காந்து இருப்பாங்க. இவரு இருக்காரு இல்லையா, ராகவேந்திரர், 500 ஆண்டுகள் நான் இந்த உலகத்துல இருந்து பூமியில இருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பேன். ஜீவ சமாதி உயிரோட தான் இருக்காரு. அதெல்லாம் பவர் அதிகம். ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கிற கோயில் இருக்கிற தெய்வத்தை விட பவர்ஃபுல்லானது ஜீவ சமாதி. ஞாபகம் வச்சுக்கோம். அதெல்லாம் கடுமையா பயிற்சி, நாடி சுத்தி எல்லாம் சொல்லித்தர. எல்லாரும் ஜீவ சமாதி தான், சமாதி கட்டிட்டு தான் நான் விட மாட்டேன். 5 வருஷம் போய் நானும் மறைஞ்சிட்டேன். போதுண்டான்னு ஆகி போச்சு. விட்டுறாயப்பா வாடான்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்குலாம் அனுபவிச்சிட்டோம், புரிஞ்சிட்டோம், வாழ்க்கை யதார்த்தத்தை புரிஞ்சிச்சு. அதனாலதான் வந்து எதையும் இழுத்து பிடிக்காது, விட்டுட்டு ஒண்ணுமே இல்லைங்க லைஃப். லைஃப் ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு இப்படி லைஃப் திரும்பி பாருங்க, கடந்து வந்த திரும்பி பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இது எதுக்கு பிடிச்சி தொங்கி கிடக்குறீங்க? இருக்கிற வரைக்கும் நிம்மதியா சந்தோஷம் வாழ்ந்துட்டு அனுபவிச்சு ஜாலியா இருந்துட்டு போறதை விட்டுட்டு தப்பு இது மாதிரி என் பண்றேன். என் மனசெல்லாம் வலிக்குது, வீட்டுக்காரி என்னை ஏமாத்திட்டேன், எனக்கு என் பொண்டாட்டி துரோகம் மாட்டா, வாழ தெரியலன்னு அர்த்தம். இந்த மாதிரி சரி தப்புன்னு பேசின்னு பிடிச்சின்னு தொங்க கூடாது. எல்லாரும் போய் நோண்டுறோம். உனக்குதான் புத்தி இல்லைன்னா உனக்கு அழுவுங்க, நீ போய் அழுவு. யார் வேணாம் இப்போ இதெல்லாம் வாழ தெரியாத கேசுங்க எல்லாம். நியாயம் பேசிக்கின்னு, தனியாயம் பேசிக்கின்னு, சரி பேசிக்கின்னு, தப்பு பேசிக்கின்னு இதெல்லாம் எல்லாரையும் நிம்மதி இல்லாம பண்றது. நானும் உருப்பிட மாட்டேன், இன்னும் உருப்பிட விட்டுருவேன். நானு உன்னையும் உருப்பிட விட மாட்டேன். நான் சாவுக்கு முன்னாடி உன்னை சாவடிச்சுதான் நான் போவேன். இதெல்லாம் என்ன மாதிரி கேடு கட்டு புத்தி பாரு. அதெல்லாம் கிடையாது லைஃப், புரியுதா? எதையுமே ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு, நல்ல ஜாலியா வாழ்ந்துட்டு தண்ணி போடவா, தம் அடிக்குவா, அத சொல்லல நான் ராஜா. நான் சொல்றது சந்தோஷமா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா ஃப்ரீயா விடுங்க. எல்லாத்தையும் கணவன் மணியா இருந்தாலும் ஃப்ரீயா விடுங்க. அதாவது அப்படி நடக்கும். அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. அந்த விஷயத்துல மெயின்டைன் பண்ணுங்க ஃபேமிலியில. அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, இல்லற தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரூட்ல போங்க. அதை விட்டுட்டு நீ ஏன்டா இதை பண்ணனா அவுட், அதெல்லாம் கேட்க கூடாது. அதுல எதுல ஒரு கட்டுப்பாடு, ஒரு தர்மத்தோட வாங்க. சரியா? ரைட், முடிஞ்சது. இப்ப இவ்வளவு விஷயம் நடக்குது இல்ல இந்த ஸ்பைனல் கார்டுல, இவ்வளவு விஷயம் நடக்கிற இந்த இடத்துல, இவ்வளவு ரகசியங்கள் போஞ்சிருக்கு இந்த இடத்துல, நீ வந்து கையை வச்சு கட் பண்ணி ஆபரேஷன் பண்ணி தச்சிருவேன் சரியாயிடும்னா எனக்கு கேட்கறதுக்கு நல்லா வருது. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், குருமார்கள் யோகாசனம் செஞ்சாங்க. எதுக்காக செஞ்சாங்க? ஏன் செய்யணும் அவங்க யோகா? பட்டு சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு, முடிக்கணும் இந்த விஷயத்த. ரொம்ப இழுத்துட்டேன். நீங்க ஆர்வமா கேட்க நான் ரொம்ப போயிட்டேன் உள்ள. எல்லாம் பயங்கர ஆர்வமா இருக்கு. பாக்குறீங்க, வாய கொண்டு சொல்லுங்க டக்குன்னு. நீங்க ஆர்வம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு தெரியாது, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுங்க. சித்தர், யோகிகள், ஞானிகள் யோகாசனம் செஞ்சாங்க. எதுக்காக செஞ்சாங்க? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கா? பிராணசக்தி அதிகப்படுத்தணும். எதுக்காக பிராணசக்தி அதிகப்படுத்தணும்? ஆரோக்கியமா இருக்கு. எதுக்காக ஆரோக்கியமா இருக்கணும்? டக்கு பேர் சொல்லுங்க. பிராணசக்தி அதிகப்படுத்த யோகாசனம் பண்ணாங்க. சரி, ரைட்டு. எதுக்காக பிராணசக்தி அதிகப்படுத்தணும்? ஆரோக்கியமா இருக்குதா? எதுக்காக ஆரோக்கியமா இருக்கணும்? சார் நீங்க ரூட் கரெக்டான ரூட் தான் போய் சொல்லி வரீங்க. பட்டு சொல்லுங்க. பிராணசக்தி அதிகப்படுத்த யோகாசனம் செஞ்சாங்க. ரைட்டு. எதுக்காக பிராணசக்தி அதிகப்படுத்தணும்? ஆரோக்கியமா வாழணுன்றதுக்காக செஞ்சாங்க. எதுக்காக ஆரோக்கியமா வாழணும்? எதுக்காக சார் ஆரோக்கியமா வாழணும்? முக்தி அடையணும். முக்தி அடையணுங்கிற நோக்கம் மட்டும்தானே. இப்ப கவனிங்க, இந்த உடம்புக்குள்ள ஒரு நோயை வச்சுக்கின்னு நோய்க்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு செத்து போறதுங்கிறது எப்படி இருக்குது? இந்த உடம்ப இறைவன் எப்படி கொடுத்தானோ, நோய் நொடி இல்லாம, எந்த விண்ணமும் இல்லாம, நீங்க தான் ஆபரேஷன் கிட்னி போச்சு, சட்னி போச்சு, அதை அறுத்து போறோம், இதை அறுத்து போறோம்னு எல்லாம் பண்ணுகிறீங்க. சரியா? ஆனா சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இறைவன் நமக்கு இந்த உடம்பு எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி திருப்பி கொடுக்க வேண்டியது மனிதனின் கடமை. இல்லைன்னா இறைவனுக்கு செய்யற துரோகம். பாவிகள்னு பேரு உங்களுக்கு. துரோகிகள்னு அர்த்தம். இறைவனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ற துரோகிகள் அர்த்தம், பாவிகள் அர்த்தம். நீங்க எப்படி எடுத்துன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு மனசு வலிச்சாலும் பரவாயில்ல. விண்ணு இல்லாம தானே கொடுத்தான், குழந்தையா கொடுத்தான், சின்னதா கொடுத்தான். அதை நீங்க பூவா சாப்பிட்டு, மட்டனா சாப்பிட்டு நிறைய மட்டன் வந்துடுச்சு, சிக்கனா சாப்பிட்டு கோழி கழுத்து மாதிரி விட்டுச்சுது. கழுத்தை பாருங்க, கோழி கழுத்து மாதிரி இருக்கும். என்ன சாப்பிட்டா கோழியா சாப்பிட்டேன், பன்னியா சாப்பிட்டு பன்னி மாதிரியா இருக்கும், பழமா சாப்பிட்டு பழமா இருக்கும். நீ என்ன சாப்பிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு இருக்கும். சரியா? அது வளரும். ஆனா நோய் இல்லாம எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி திருப்பி கொடுத்துரும். உயிரோட தானே கொடுத்தான், நோய் இல்லாம உயிரோட தானே கொடுத்தான் உனக்கு கடவுள் உடம்ப.
அப்போ நோய் இல்லாம உயிரோட திருப்பி கொடுக்கறது தானே உன் கடமை. எதுக்கு அறுத்து போடுற? எதுக்கு அறுத்து போடுற? எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? இயற்கைக்கு நீங்க பண்ற துரோகம் தெரியுமா? அதுதான் அந்த யோகி என்ன பண்ணா, என்ன யோசிச்சான்னா, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே. என்ன அர்த்தம்? இந்த உடம்ப யோகி என்ன பண்ணா, இந்த உடம்ப நான் இழக்க கேவலமா மட்டமா நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. அதான் உடம்பை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுங்கிறது நான் அப்புறம் தான் உணர்ந்துட்டேன். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். உத்தமனா யாருங்க? உத்தமனா யாரு? கடவுள் தான் உத்தமன். நீங்க சொல்லக்கூடாது நான் எவ்வளவு பெரிய உத்தமம் தெரியுமா, நீங்க எல்லாம் பேசக்கூடாது. நிறைய பேர் பேசுவேன், நான் எவ்வளவு பெரிய உத்தமம் தெரியுமா, நான் எவ்வளவு யோகி தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. கடவுள் மட்டும்தான் உத்தமன். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. இந்த உடம்புக்குள் இதான் உடம்புதான் கோவில். இந்த உடம்புக்குள்ள ஜீவனா இருக்கான் இல்லையா, அவன் தான் இறைவன். இந்த உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடம்புக்குள்ள ஜீவனா சிவலிங்கமா ஜீவனா வாழ்ந்துட்டு இருக்கான் இறைவன். பிராணனா வாழ்ந்துட்டு இருக்கான் இறைவன். மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்குது, அதுதான் இறைவன். இந்த இறைவன் எனக்குள்ள இருக்கிறாங்கிறத நான் உணர்ந்துட்டு இந்த உடம்ப நான் பராமரிக்க ஆரம்பிச்சுட்டேன்றதுதான் அந்த விஷயம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே. எவ்வளவு அற்புதமான வரிகள். உடம்பால் அழிவின் உயிரால் அழிவர். உடம்பால் அழிவின் உயிரால். இந்த உடம்பு நல்லா இருந்தா உயிர் நல்லா இருக்க முடியும். இந்த உடம்பு கெட்டு போச்சா உயிர் எப்படி இருக்கும்? அதுல உடம்பால் அழிவின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். மெய்ஞானம் திட்ட உறுதியான ஆன்மீகத்தை அடைஞ்ச யாரா இருக்கீங்களா? ஆன்மீகம் தெரியுமா உங்களுக்கு? பட்டையும் கொட்டையும் போட்டுக்கின்னு ஒரு காய் வெட்டி கட்டிக்கின்னு கையில ஒரு திருவள்ளுவர் எடுத்துன்னு சிவாய நாம நமோ நாராய, திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அஞ்ஞானம் மெஞ்ஞானம், அஞ்ஞானம் விஞ்ஞானம் மெய்ஞானம் 3 இருக்கு. அப்படின்னு தெரியுமா? அஞ்ஞானம் தெரியுமா? விஞ்ஞானம் தெரியும் உங்களுக்கு, சயின்ஸ். அஞ்ஞானம் என்னது? மெய்ஞானத்துக்கு எதிராக அஞ்ஞானம். நாத்திகம் பேசுறான் இல்லையா, அவன அஞ்ஞானவாதிகள். மெய்ஞானவாதிகள் ஆன்மீகம் பேசுறான். விஞ்ஞானம் பேசுறான் சயின்ஸ். 3 விஷயம் இருக்கு. இவ்வளவு விஷயம் உள்ள இருக்குதுன்னும் போது இந்த உடம்ப பராமரிக்கிறாங்க, நோய் எல்லாம் பராமரிக்கிறாங்க. இவ்வளவு ரகசியம் இருக்குன்னும் போது இத டிபியா, டிபுலா, இந்த வெரிகோஸ் வெயின், அந்த வெயின், சையாட்டிகா, இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து இந்த ஸ்தூலத்துக்கு நீ பாக்குறிய சூட்சமத்துல போய் சரி பண்றானா, இந்த ஸ்தூலத்தை இந்த கட்டையை சரி பண்ணி இதான் பூமியை போட்டு புதைக்க போறது இல்ல. இதுக்கு எதுக்கு பாத்துனுங்கிற நீ? இதை சரி பண்றதை விட்டு நீ சூட்சமத்துல போய் சரி பண்ண நோய் சரியாயிடும். தெரியாதவன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? காப்பாத்திடுறேன், சயின்ஸ் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. ஆமா, ஒரு ஆர்ட் அது ஆர்டிபிஷியல் ஆர்ட், மிஷின்ல இது மெட்டல்ல வந்துச்சு. எடுத்து வச்சுக்க சொல்லுங்க, கண்டுபிடிச்சாலும் ஆர்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலோ மெட்டல்ல இருக்குது, ஆர்டிபிஷியலா இருக்கு. கம்மி தான், ஒரு 10 லட்சம் தான், 20 லட்சம் தான், 50 லட்சம் தான் வாங்கி வச்சுக்கோ, நல்லா இருப்ப. இவன் பாக்குறான் பாரு, இவன் எப்படி நம்ம பாக்குறான்? இது ஒரு மிஷின் பாக்குறான், ஒரு மெக்கானிசமா பாக்குறான். இது மெக்கானிசமே இல்ல, இதை தாண்டி இது உயிர் இருக்கு. மெக்கானிசம்ங்கிறது இதுதான் மெக்கானிசம், இது உயிர். ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் இருக்குல்ல, இது உணர்வு இருக்கு. நான் நினைக்கிற உணர்வுகளை இது பிரதிபலிக்குது. செல்கள் உயிர் உள்ளது. இத போய் ஒரு மிஷினா அவன் சொல்றான் பாருங்க. இது ஆட்ல ஒரு பிரச்சனை வந்துன்னா பேஸ் மேக்கர் வச்சுங்க. இது என்னது, வண்டியில என்னது என்ஜின்ல பிரச்சனை அந்த காயில் மாத்திக்கலாம். அது மாதிரி தாங்க இங்க பேஸ் மேக்கர் வச்சுக்கிறோம். அந்த பக்கமே பார்த்தேன் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு, நான் ஒண்ணு கேட்க மாட்டேன், நான் போயிடுவேன். நான் என்ன கேட்க முடியும்? தேவையில்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போட்டலாம். உட்காந்து கைய கால வச்சு யோகா பண்ணு, யோகா செய்யி, சூட்சுமத்தை கத்துக்கோ. நோய்னா என்ன, மருத்துவம்னா என்ன, உடம்புனா என்ன, மனசுனா என்ன தெரிஞ்சுக்கிட்டு, சமூகம்னா என்ன, மனிதன்னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சமூகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. முழுக்க போலி, ஒண்ணுமே உண்மை கிடையாது.
எதுவுமே உண்மை கிடையாது. ஆன்மீகம் உள்பட, யோகா உள்பட ஒரே ஒரு அக்கறை மட்டும் தான் இருக்கு. இந்த சமூகத்தை எப்படிதான் கரையேற்றி கூட போறோம். ஏதோ யோகா மேல காதல் பட்டு அதை இன்னான்னு போய் பார்த்து கத்துக்கின்னு 4 பேரு கேட்க போய் சரி விளையாட்டா சொல்லி கொடுத்து 4 பேரு பிரச்சனை முதல்ல சரியாயிடுச்சு. மைக்ரேன் சரியாயிடுச்சு, பிபி சரியாயிடுச்சு, சுகர் சரியாயிடுச்சு, முட்டி வலி சரியாயிடுச்சு. அடாடா நம்மளுக்கும் பேராற்றல் இருக்குது போது சொல்லிட்டு அந்த போதையில போய் விழுந்துட்டான். சரி, இறைவன் கொடுத்த பணிய என்ன பண்ணணும்? அதை அழகா ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு செய்யணும். அப்படிதான் செய்யணும். இருந்தாலும் பெயின் அதிகம். கொஞ்சம் பெயின் கிடையாது, ரொம்ப பெயின் அதிகம். ஆனா அந்த பெயின் தெரியாது வெளியில. சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவேன் எல்லாத்தையும். ரொம்ப நேசிச்சு இந்த கலையை சொல்லி தரோம். கத்துக்கோங்க. யோகாவை தவிர இந்த உலகத்துல சத்தியமா எதுவுமே உண்மை கிடையாது. எதுவுமே உண்மை கிடையாது. மாட்டிக்காதீங்க. யோகாவை கத்துக்கோங்க. உங்க பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் சொல்றோமா தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கின்னு போற வழியை பாருங்க. சரியா? இது சலபாசனம். ரைட், வா. ரொம்ப ரொம்ப மேய்ஞ்சிட்டு நினைக்கிறேன் நான். முடியல அப்படியே படுங்க, அப்படியே படுங்க. கொஞ்சம் கவிதா படுங்க. பாருங்க, திரும்ப சலபாசனம் பாருங்க. சலபாசனம் மறக்கூடாது. என்னது அது? சலபாசனம் என்னது? மறக்கவே கூடாது. கிட்னி, 2 கிட்னி. இது கழிவுகளை மட்டும் வெளியேற்றக்கூடிய உறுப்பு அல்ல. தன்னை போன்று இன்னொரு ஜீவனை படைக்கும் ஆற்றலை சேமித்து வைக்கும் சக்தி பெட்டகம். திடகாத்திரமான, ஆரோக்கியமான, அறிவு நிறைந்த, ஆயுள் நிறைந்த அழகான குழந்தைகளை பெற்றுக்கணுமா? அதுக்கான சக்தி இங்கதான் இருக்கு. நீ அந்த சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் நீ வெளியில விட 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 கிட்னி சூரிங்கிடும். அந்த எனர்ஜி, அந்த சக்தி மூளையில இருந்து இறங்கி வருது. ஸ்பைனல் கார்டு வழியா இறங்கி அந்த விதைகள் தான் உறிஞ்சி எடுக்கும். ஹைட்ரசல் விதைன்னு சொல்றோம். அதுதான் உறிஞ்சி எடுக்கும். அப்படி உறிஞ்சி எடுக்கும்போது ஸ்பைனல் கார்டு வழியா அந்த மூளையில அந்த தேஜஸ், ஓஜஸ் சொல்லுவாங்க. அது பேரு சொல்றீங்களா இல்லையா? இவனை பார்த்தா ரொம்ப தேஜஸா இருக்க. இந்த தேஜஸ்னா என்ன? அந்த ஆற்றலுக்கு பேர் தான், விந்து சக்திக்கு பேர் தான் தேஜஸ், ஓஜஸ்ன்னு பேரு. அது எங்க இருக்குன்னா இங்க இருக்கும். அங்க ஓட்டையில போகுதுன்னா இங்க இருந்து வரும். அங்க ஓட்டையில போக இங்க இருந்து உறிஞ்சி வரும். இங்க இருந்து வரதான் தலை பாரமா இருக்குது, மண்டெல்லாம் வலிக்குது, தலைவலி வருது, படபடப்பா இருக்குது, கேரா இருக்குது, இதெல்லாம் வருது. புரியுதா? அதெல்லாம் தாதுவை வீணடிக்க கூடாது. 2வது, இந்த சக்தி வெளியேற கிட்னியில் இருக்கிற எனர்ஜி லாசாவ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது அந்த ஆண்மை எழுச்சி அப்படிங்கிறது குறைந்து போய்விடும். ஆணூறுப்போட எழுச்சிங்கிறது இருக்காது. அப்ப அந்த 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 துடிப்பு அந்த இது இருக்காது. அப்ப கிட்னில எனர்ஜி சேவ் ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அந்த எனர்ஜி இந்த ஆசம். புரியுதா? அங்க என்ன லேடிஸ் என்ன பேசுறீங்க, ரகசியங்கள் பேசுறீங்க, எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னதுன்னு கேக்குறாங்களா அந்த பாப்பா? என்ன கிட்னில ஏதோ எனர்ஜின்னு வேற என்னது? எதாவது கேளுமா, நான் சொல்றேமா. எந்த விஷயமாலும் என்கிட்ட நான் சொல்றேன். அப்ப லேடிஸுக்கு என்னன்னு கேக்குறேன். அதுதான் அது. குண்டலினிங்கிறது ஆண்களுக்கு வெள்ளை, அங்க சிகப்பு. புரியுதா? அந்த சக்தி தான் இங்க சேவ் ஆகுது. இது லாஸ் ஆக உங்களுக்கு ஆஸ்துமா வரும், முட்டி வலி வரும், பேக் பெயின் வரும், கிட்னி சுருங்கும், கிரியேட்டின் படியும், சிறுநீர் சரியா வெளியேறாது, எரிச்சலா இருக்கும், அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்கும், சொட்டா வரும், அந்த விந்து உற்பத்தி சரியா இருக்காது, நொறையா இருக்கும், எல்லாம் போயிடும். அதனால சேவ் பண்ற வழியை பார்க்கணும். சுய இன்பம் மாபெரும் தவறு. பிரம்மச்சரியமே உங்களை வாழ வைக்கும். அளவான செலவு, ஒரு மாதத்துக்கு 2. ஓகே. இல்லற வாசிகளுக்கு, அந்த கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு மாசத்துல 1 போதா, விட்டுடு, பரவாயில்ல, தப்பு. எப்ப பார்த்தாலும் இறக்கிறது தான் தப்பு. அதான் தப்பு, பெரிய தப்பு. உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் எச்சினா இருப்ப. உடம்புல பலம் குறைய கிணத்துல தண்ணி இருந்தா தானே இறக்க முடியும். இல்லாம எப்படி இறக்கிறது? பட்டு போயிடும் கிணறு. சரியா? பாத்துக்கோங்க. இதான் கிட்னி. சலபாசனம்னா கிட்னி வித் ஸ்பைனல் கார்டு. சர்க்கரை வியாதிக்கு மருந்து. கிட்னி தான் ஃபெயிலியர் ஆகும். கிட்னி அந்த சர்க்கரை ப்ராப்ளம் இருக்கிறது கிட்னியும் கண்ணும் பிரச்சனை வரும். அப்போ கிட்னினா இந்த கிட்னி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ மூளை கண்ணு கரெக்டா இருக்கும். புரியுதா? பாத்துக்கோங்க, விட்டுறாதீங்க. இந்த கிரியேட்டின் இருக்குது, கிட்னில ஸ்டோன் இருக்குது, அப்புறம் டயாலிசிஸ் பண்றேன், அப்புறம் சுருங்கி போயிருக்குது, குடிச்சு கிட்னி வீணா போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு வாரம் நாசனம். பாத்துக்கோங்க, விடாதீங்க.
காலை தூக்கி நிறுத்துற, நீ விடவே கூடாது. தூக்கு அப். அவ்வளவுதான். பார் 100% சார்ஜ்ல இருக்கு அவருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 down. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? மனசிலாயோ? மனசிலாயோ? ஆயுதானே? மனசுல ஆயுதானே? ரைட். Vamos a vivir.